உந்தன் அன்பை நான் பாட வேண்டும், உந்தன் மார்பில் நான் சாய வேண்டும், உந்தன் சித்தம் செய்து வாழ வேண்டும், முடிவிலே உம் சமூகம் சேர வேண்டும். அல்லேலூயா. இந்த 4 லைன் தான். அதில் இந்த ஃபுல் லைஃப் என் ஆசை, என்னுடைய விருப்பம், அது எல்லாவற்றையும் இந்த 4 வரியில பாட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். ஆமென். ஃபர்ஸ்ட் லைன், உந்தன் அன்பை நான் பாட வேண்டும் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவருடைய துதியை சொல்லி வர கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறார். You know why you have chosen? ஏன் இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க தெரியுமா? அவருடைய துதியை சொல்லி வர. ஆமென். அவருடைய துதி எந்த இடத்துல, அவருடைய நாமம் எந்த இடத்துல பிரஸ்தாபப்படுதோ அந்த இடம் இட் இஸ் லைக் ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி. when you praise you are building a staircase. நீங்க கர்த்தரை துதிக்கும் போது நீங்க என்ன செய்றீங்கன்னா, நீங்க ஒருவேளை ஒரு அறைக்குள்ள, ஒரு பூட்டின அறைக்குள்ள, எங்க வேணாலும், இட்ஸ் நாட் அபவுட் வேர் யூ ஆர், எங்க வேணாலும் நீங்க ஒரு துதியை ஏறெடுக்கும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து when you praise God, கர்த்தருடைய துதியை நீங்க பாடும்போது you are making a staircase to heaven. Hallelujah. அந்த துதியின் வழியாக staircase இல்லனா ஒரு போர்ட்டல் ஒன்னு ஓபன் பண்றீங்க. ஆமென். அதன் வழியாக தேவனுடைய பிரசன்னம், நன்மைகள் எல்லாம் இறங்கி வரும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. உந்தன் அன்பை நான் பாட வேண்டும், அவ்வளவுதான் பையன் ஆசை. ரெண்டாவது, உந்தன் மார்பில் நான் சாய வேண்டும், உந்தன் சித்தம் செய்து வாழ வேண்டும். மூணாவது, உங்க சித்தம் செஞ்சு வாழ்ந்துடணும். ஃபர்ஸ்ட் பாடணும், ரெண்டாவது க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப், மூணாவது அவர் என்ன சித்தம் வச்சிருக்காரு நம்ம மேல அந்த சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. இந்த நாலாவது என்ன தெரியுமா? இது முதியவர்கள்கிட்ட பாடுறது இல்லை, இப்பவே பாடுங்க நீங்க. முடிவிலே உம் சமூகம் சேர. நம்முடைய அதாவது வயசானாதான் முடிவை கொடுத்து யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. டார்கெட், என் முடிவில் அவருடைய சமூகத்தில் நான் இருக்கணும். அல்லேலூயா. முடிவிலே உம் சமூகம் சேர வேண்டும், இன்னும் இன்னும் அதிகமா உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். அல்லேலூயா. அப்பாவை நேசிக்கிற அந்த இருதயத்தை கேட்டு அப்பா கிட்ட வாங்கிக்கோங்க. இந்த வாலிப பருவத்தில் நம்ம எல்லாருக்குமே இந்த யூத் ஸ்டேஜ்ல எனக்கு ரொம்ப அசைத்த ஒரு வேத பகுதி என்ன, உன் வாலிபத்தில் சிருஷ்டிக்கிற நினை. ஆனா which is very impossible to think of God in the young stageல. ஆமா தானே? எல்லாரும் நல்ல வேலை செஞ்சு உலகத்தெல்லாம் அனுபவிச்சு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உட்காந்து பைபிளை திறக்கிற நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். அப்பதான் பைபிளே திறப்பாங்க. அது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? ஓடி ஓடி குடும்பத்திற்காக நிறைய பிரயாசம், எதையோ ஒன்று செய்திருப்பாங்க. they will come to Bible or they will think of God. கர்த்தர் அவங்க எப்போ நினைப்பாங்கன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். அப்படி இல்லையா, வியாதியில படுக்கையில படுத்திருக்கும் போது. ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் வாலிப பிரயாயத்துல நீ சிருஷ்டிக்கிற நினை. அல்லேலூயா. ஆமென். அது ரொம்ப ஈஸியான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். அதுவும் உங்க ஸ்டேஜ்ல, இப்போ நீங்க யங் ஸ்டேஜ்ல இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம் வேர்ல்ட்ல, இந்த ரீல்ஸ் வேர்ல்ட்ல, எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் வெரி ஹார்ட் ஒரு இடத்துல உட்காந்து அப்பாவை நினைக்கிறது, அவரை பற்றி தியானிக்கிறது, அவர் எவ்வளவு நல்லவர்ன்று யோசிக்கிறது. அதெல்லாம் எப்படின்னா ஐ ஃபீல் அது ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி யாராவது ஒருத்தர் அதை செய்யறாங்கன்னா உண்மையாவே நான் சொல்றேன், அவங்களை குறித்து பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நான் அப்பாவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். தேங்க்யூ. உங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு நாள் லீவ். ஆனால் அந்த ஒரு நாளையும் கஷ்டப்பட்டோ கஷ்டப்படாமையோ சந்தோஷமாவோ துக்கமாவோ இந்த இடத்துல உட்காந்துட்டீங்க. ஆமென். ஆனால் அதுக்குரிய ரிவார்டை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பூமியில் எதை செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் எடுக்கிற ரிட்டர்ன்ஸை விட கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் ஏராளமாக இருக்கும். அல்லேலூயா.
ஆமென். மறுபடியும் நம்முடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறத நாங்கள் குடும்பமாக ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். we are so privileged. அருமையான திருச்சபையில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படி தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். பாஸ்டர் அவர்களுக்காக, அம்மாவுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் மேஷாக் அவர்களுக்காக, பாஸ்டர் நிக்கல்சன் அவர்களுக்காக, எல்லாருக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். ஆமென். எல்லா சர்மன் செஷன் மாதிரி இந்த செஷனை எடுத்துகிட்டு போக விரும்பலை. யூத்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இதை மாற்றணும் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு வந்திருக்கேன். ஆண்டவரே, ஒரு பூமர் மாதிரி நான் பேசிடக்கூடாது, அவங்க லெவலுக்கு கொஞ்சம் இறங்கி, ஆனால் சத்தியத்தை டைல்யூட் பண்ணாமல், அல்லேலூயா, வேர்ட் ஆஃப் காடை டைல்யூட் பண்ண மாட்டேன், வேர்ட்ஸை டைல்யூட் பண்ணிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை டைல்யூட் பண்ணாமல் அதை புரிந்து கொள்கிற விதத்தில் உங்களுக்கு அதை சொல்லிவிடணும் அப்படின்னு தேவ சமூகத்தில் நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன். எல்லாருமே உங்களுக்கு கிடச்சிருக்கும் பேம்ப்ளெட், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, உங்கள் கைக்கு வந்திருக்கும். ஒரு டைட்டில் இதுக்காக கொடுத்துருந்தாங்க இந்த யூத் மீட்டிங்க்கு. என்ன டைட்டில் ஞாபகம் இருக்கா? தேவனுடைய சாயல். நம்ம பிள்ளைங்க கூட அருமையாக ஸ்கிட் அதை குறித்து போட்டாங்க. இப்போ தேவனுடைய சாயல், நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா யூத் மீட்டிங்க்கு என்னென்னமோ டைட்டில் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம், இது எப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியல, பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் தேவனுடைய சாயல்ன்ற ஒரு யூத் மீட்டிங், ஒரு டைட்டில் போட்ட யூத் மீட்டிங் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த டைட்டில் யார் சூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாமா? ஐ டோன்ட் நோ ஹூ டிட் இட், நான் கேட்கல, ஆனால் நான் நன்றி சொல்கிறேன். அது வண்டர்ஃபுல் டைட்டில். ஏன்னா இதை படித்து அவங்க அந்த டைட்டில் கொடுத்ததுனால நான் அதை குறித்து தியானிக்க ஆரம்பித்தேன். அதன் வழியாக நான் ஒரு அற்புதமான வெளிப்பாடுகளையும் ரகசியத்தையும் பைபிள்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி அந்த சீக்ரெட்டை உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிவீல் பண்ண போகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வேர்ட் தெரியும்? இன்னோவேஷன். தெரிஞ்சவங்க கை மட்டும் தூக்குங்க, கேட்க மாட்டேன், என்ன பயப்படாமல் தூக்குங்க. இன்னோவேஷன் அப்படின்ற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாய்ஸ் சைட் பார்க்கலாம். இன்னோவேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் கை இருந்தால் தூக்குறீங்களா? யாருமே உங்கள் கையை பிடிச்சி இழுக்க மாட்டோம், தூக்குங்க தைரியமா. ஓகே, கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சுருக்கு. கேர்ள்ஸ் சைடில் இன்னோவேஷன், நான் வந்து டிக்ஷனரி டெஃபினேஷன்லாம் கொடுக்க மாட்டேன். இன்னோவேஷன் அப்படின்னா ஒரு கண்டுபிடிப்பு, இல்லை ஒரு கண்டுபிடிப்பு. இப்போ அந்த கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன செய்கிறதுக்காக கண்டுபிடிப்பாங்கன்னா, இருக்கிற ஒரு விஷயத்தை கஷ்டப்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்க மாட்டாங்க, ஒரு விஷயத்தை சுலபமாக்க தான் கண்டுபிடிப்பாங்க. ஆமாம் தானே? எஸ் ஆர் நோ? இன்னோவேஷன்ஸ் எப்படி பண்ணோன்னா, ஒரு செயல்கள், இப்போ நம்ம அந்த காலத்தில், நீங்கள் வராத காலத்துலலாம் இப்போ தோசை சாப்பிட்ற மாதிரி அப்போ சாப்பிட முடியும். ரொம்ப கஷ்டம். இட்லி தோசைனா ஏதாவது ஒரு பண்டிகை காலத்தில் தான் சாப்பிடுவாங்க. இட் இஸ் வெரி ஹார்ட். ஏன்னா அதை அரைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிரயாசத்தை படணும், அதனால் ரெகுலராக அது செய்ய முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், மருவி 10 ரூபா பாக்கெட்லேயே மாவு வந்துருச்சு. அதனால் இப்போ ரொம்ப ஈஸி, எப்போ பார்த்தாலும் தோசை, காலையில் இருந்தால் தோசை, நைட்டில் இருந்தால் தோசை, அப்படி தோசை மாறிடுச்சு. இப்போ அந்த ஒரு சின்ன கண்டுபிடிப்பு, ஒரு எந்திரத்தை ஒரு மனுஷன் கண்டுபிடித்தானா, அந்த கண்டுபிடிப்பு என்ன செய்யுது? ஒரே ஒரு கண்டுபிடிப்பு பல குடும்பங்களுடைய வேலையை சுலபமாக்குது. அல்லேலூயா. அதுபோல தான் பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் சீக்ரெட்ஸ். வேத புத்தகம் வந்து ரகசியங்களை உள்ளடக்கிய புத்தகம். இந்த பைபிள்லேருந்து எப்பெல்லாம் ஒரு ரெவலேஷன் வெளிப்படுதோ, எப்பெல்லாம் ஒரு தேவ மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரோ, அப்பெல்லாம் ஒரு வெளிப்பாடின் அஸ்திபாரத்தை கொண்டு பல ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. பைபிள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் புக். அந்த புக்கை காலையில் இருந்தால் படிக்கணும், நைட்டு படிக்கணும், ஒரு அதிகாரத்தை ஒரு நாளைக்கு நிச்சயம் படித்து முடிக்கணும், ஃபுல் வசனத்தையும் படித்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு கஷ்டமாக, ஒரு கல்ச்சராக ஒரு பைபிள் ரீடிங்கை ஒரு வேளை நீங்கள் செய்துட்ருக்கீங்கன்னா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மேலே ஒரு நேசத்தை உங்கள் இருதயத்தில் உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமேன். ஐ பிலீவ் இந்த பக்கம் பைபிளையும் இந்த பக்கம் ஃபோனையும் வைக்கும்போது உங்கள் கைகள் ஃபோனை நெக்லெக்ட் பண்ணி பைபிளை கையில் எடுக்கும்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன் இந்த கூட்டத்தை முடித்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மாற்றங்களைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் செய்ய இந்த ராத்திரி இந்த பகல் வேளையில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த டைட்டிலுக்கு நேராக என்னுடைய கவனத்தை நான் திருப்பும் பொழுது, எப்பவுமே ஒரு சர்மனை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் சர்ச் ஃபார் கேரக்டர்ஸ் ஆர் அ ஸ்டோரி. பைபிள் இருந்து ஏதாவது ஒரு கேரக்டரையோ இல்லை ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தையோ இல்லை ஸ்டோரியோ நான் எடுத்து வச்சு அந்த ஒரு வசனத்தினுடைய அடிப்படையில் அந்த கதாபாத்திரங்களை விளக்கி அந்த மெசேஜை டெலிவர் பண்ணுறது என்னுடைய வழக்கம். ஆனால் இந்த டைட்டிலுக்கு நான் சுற்றி பைபிளில் எந்த கதாபாத்திரத்தை தேடினாலும் எந்த ஸ்டோரியுமே லிங்க் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ வெரி சோல்ஃபுல்லி, ரொம்ப சோல்ஃபுல்லி ஒரு வார்த்தையிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த சர்மனை கேட்க போகிறோம். என்னோடு உங்கள் பைபிளை நீங்கள் திருப்புங்க.
திருப்பி ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8 வந்து ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான புத்தகம். இதில் முதல் வசனத்திலேருந்து 39 வசனம் வரைக்குமே, ஃப்ரம் 1 to 39, ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி முத்தாக இருக்கும். அந்த அதிகாரம் அந்த அதிகாரம் என்னுடைய வெரி ஃபேவரட். பிகாஸ் அந்த அதிகாரத்தில் கர்த்தருக்குள் நடக்க விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யப்படும், எப்படியெல்லாம் அந்த மனுஷனை குறித்து எல்லாமே அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அதனால உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் நிச்சயம் இந்த மீட்டிங்கை முடிச்சு இன்னைக்கு ராத்திரியோ இல்லை நாளை பகல்லையோ இந்த ரோமர் 8 முழுவதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாசிச்சு பாருங்க. ஓகே, நம்ம ஒரே ஒரு வசனத்தை எடுக்கலாம். ரோமர் 8:29. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு நீங்க இங்க வருவீங்களா இன்னைக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமென். ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறார். இந்த வார்த்தை திருப்பி சொல்லுங்க. அப்பா முன்குறிச்சிருக்கிறாரு. அவர் முன்குறிச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை முன்குறித்ததினால தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை முன்குறித்ததினால தான் நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீங்க. நாட் பிகாஸ் யூ கம் இன் டு அ கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நீங்கள் பிறந்ததுனால மட்டும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கீங்களான்னு கேட்டால் அப்படி இல்லை. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த அநேகர் கிறிஸ்துவை மறுதலித்து உலகத்தில் கடவுளே இல்லைன்னு சொன்னவங்களை நான் கேட்டிருக்கிறேன். சபைக்கு வந்தவங்க சபையை விட்டு பின்மாறி போய் பிற மதத்தை பற்றி கொண்டவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்ததுனால இன்றைக்கு நீங்கள் இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு இல்லை. கர்த்தர் உங்களை முன்குறித்ததினாலே தான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை முன்னாடியே முன்குறிச்சிருக்கிறார். முன்குறித்தவர்களை என்ன செய்கிறார் கர்த்தர்னா அழைக்கிறார். அல்லேலூயா. அப்படி முன்குறிக்கப்பட்டு தாயின் கருவில் நீங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி, இது வசனம் தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் முன்னாடி ஆண்டுடைய மனசில், உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள், வாய் திறந்து. உங்கள் பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்கள். பிரின்சி. உங்கள் பேரை கர்த்தர் நினைச்சிருக்கிறார். உங்களை கர்த்தர் நினைச்சிருக்கிறார். ஸோ யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட். நிறைய வாலிபர்களை இப்போ கூட சமீபத்தில் எனக்கு ஒரு பிள்ளை டெக்ஸ்ட் பண்ணும்போது, அக்கா போன வாரம் முழுவதும் நான் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற இன்டென்ஷனில் இருந்தேன். ஐ வாஸ் ரெடி டு அதை சூசைட் பண்ணலான்ற ஒரு இன்டென்ஷனில் இருந்தேன். ஆனால் அந்த ஜூம் மீட்டுக்கு நான் வரும்போது நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்க. அந்த பாட்டை கர்த்தர் என் செவிகளில் இந்த வாரம் முழுசும் தொனிக்க பண்ணார். எனக்குள்ளே அந்த பாட்டை நான் அதுக்கப்புறம் போய் ஒரிஜினல் சாங்கை கேட்க 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 எனக்குள்ளே இருந்த அந்த சூசைடல் தாட் வேனிஷ் ஆகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்போ நம்ம இப்போ நினைக்கிற, நான் இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, பிரச்சனைகளை, நம்மை விட பெரிய பிரச்சனைகளை சுமக்கிற நம்முடைய பெற்றோர் நமக்கு முன்னாடி இருக்காங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை விட பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிற அநேக நபர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு யங் ஜெனரேஷன் டக்குன்னு யோசிச்சுன்னா, ஓகே நம்ம முடிச்சுக்கலாம் வாழ்க்கையை, இதுதான் வாழ்க்கை, இவ்வளோதான் வாழ்க்கை. அப்படி இல்லை. யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட். இந்த பூமிக்கு நீங்கள் வந்தது தற்செயலாக ஏதோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு அவங்க ஆசைப்பட்டதுனால இந்த பூமிக்கு நீங்கள் வரல. கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வரணும்னு திட்டம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இட் இஸ் ப்ரீ பிளான்ட். இட் இஸ் இன் த பிளான் ஆஃப் காட். அவருடைய ப்ளூ பிரிண்ட்ல நீங்கள் இருக்கிறதுனால, அல்லேலூயா, இந்த பிளஸ் ராணிப்பேட்டுன்ற இந்த விஷனில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ஏன் இணைச்சிருக்காரு அப்படின்னா அது அவருடைய திட்டம். அல்லேலூயா. ஒருவேளை இப்போ நமக்கு சில நேரத்தில் அந்த திட்டங்கள் என்ன பண்ணாதுன்னா புரியாது. ஆபிரகாம கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த இடத்துல அவர் வந்து அந்த தேசத்தின் பேரை சொன்னாரன்னா கூட சொல்ல காணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசம், நீ புறப்பட்டு போ அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது, ஆபிரகாம் கிட்ட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திடீர்னு உங்கள் வீட்டை நீங்கள் காலி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எத்தனை பேருக்கு வீடு காலி பண்ண சந்தோஷமாக இருக்குது, இல்லை துக்கமாக இருக்கா? திடீர்னு உங்கள் வீட்டை நீங்கள் காலி பண்ணுறீங்க. அப்போ காலி பண்ணும்போது பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன கேட்பாங்க? கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை என்ன கேட்பாங்க? எங்கே போகிறீங்க? வீடை காலி பண்ணிட்டு ஏன் காலி பண்ணீங்க, எங்கே போகிறீங்க? அப்படி ஆபிரகாம் கிளம்பும் போது கண்டிப்பாக அவர் கூட இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆபிரகாம் பார்த்து கேட்டிருப்பாங்க, எங்கே போறீர் எங்கே போறீர் அப்படின்னு. ஆபிரகாம் கிட்ட என்ன இல்லை தெரியுமா? பதில் இல்லை. ஏன்னா எங்கே போகிறோன்னு அவருக்கே என்ன பண்ணாது, தெரியாது. அவர் என்ன சொல்லியிருப்பாரு? இல்லை, என்கிட்ட ஆண்டவர் தரிசனமாகி சொன்னார், நீ புறப்பட்டு போன்னு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னால் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரி, அவங்கெல்லாம் என்னென்னா அந்த மெசொப்பொத்தோமியா ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணம்னு ஆபிரகாமுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லும் போது அந்த இடத்துல எல்லாருமே விக்கிரகங்களை வணங்கினவங்க.
அதாவது அவங்களுக்கு ஒரு தெய்வம்னா அது ஒரு சுரூபமாக இருக்கும், காமிக்கணும். தெய்வம்னா அவங்களால அந்த தெய்வத்தை என்ன பண்ண முடியும்னா காமிக்கும். உன் தெய்வம் என்ன, உன் குடும்ப தெய்வம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு சொரூபத்தை என்ன பண்ணுவாங்கன்னா காமிப்பாங்க. அப்போ ஆபிரகாம் கிட்ட உன்னை அழைச்ச தேவன் யாரு காமி அப்படின்னா ஆபிரகாமுக்கு காமிக்க முடியல. ஏன்னா நம்ம ஆண்டருக்கு என்ன இல்லைங்க, அல்லேலூயா, இல்லை. அவருக்கு அப்படி ஆண்டவர் தரிசனம் ஆகலை, அவருக்கு காண்பிக்க ஒன்றுமே இல்லை. நல்லா பாருங்க, he doesn't have answer, he has nothing to show. அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆபிரகாம் செய்த ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். இந்த வாலிப பருவத்தில் சம்டைம் யூ மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் த பிளான் ஆஃப் காட். என் வாழ்க்கையில் நானுமே திரும்பி பார்க்கும்போது இப்படிப்பட்ட திட்டங்களை கர்த்தர் நம்ம மேலே வச்சுருந்தாருன்னு அப்போ எனக்கு புரியல. நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், சே அப்போவே நமக்கு இது தெரிஞ்சுதான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. நமக்கு ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், அது நமக்கு விளங்காமல் இருக்கலாம். ஒரு வார்த்தையை சொல்லு அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை சொல்ல தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படிங்க. அல்லேலூயா, ஆமென். ஏன் தெரியுமா, ஆண்டவர் உங்களை முன் குறிச்சிருக்கிறார். ஆபிரகாம் செய்த நற்கிரியைகள்னால ஆபிரகாம் அழைக்கப்படலை, கர்த்தருடைய அன்பினால் தான் ஆபிரகாம் அழைக்கப்பட. சமீபத்தில் நான் வேற ஒரு மீட்டிங்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை காண்பிச்சார். திடீர்னு ஐம் ஜஸ்ட் மூவ்டு டு தட் வேர்ட். எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா 43ஆம் அதிகாரம். இதுதான் என்னுடைய இந்த மாதத்தினுடைய தியான பகுதி, பிரசங்க பகுதி. அதில் ஒரு வசனத்தை சமீபத்தில் நான் பிரசங்கித்தேன், அதை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனம் 43:4. அது இங்கிலீஷில் கிடைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேபி இது மீடியா டீம் நமக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டு இந்த இடத்துல வந்து சொல்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பார்வைக்கு ரொம்ப அருமையானபடினால நீ கனம் பெற்ற. அந்த இடத்துல 2-3 வார்த்தையை ஐ ப்ரீச் ரீசென்ட்லி. என்னென்னா, 1, யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ். எல்லாரும் உங்கள் வலதுக்கு இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள், ஐ எம் ப்ரெஷியஸ். ஆமென். நான் என் தேவனுடைய பார்வைக்கு நான் அருமையானவள். அருமையானவள். ஒருவேளை மனுஷருடைய பார்வைக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா தேவனுடைய பார்வைக்கு நீங்க அருமையானவள். ஆமென். 2வது ஆண்டவர் என்ன சொல்றாரு, யூ ஆர் ஹானர்ட். கனம் பெற்றுக்கொள்வாய் இல்லை, நீ கனம் பெற்றாய். ஆல்ரெடி நீங்க ஹானரபிள் பொசிஷன்ல தான் இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஆமாம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹானர் வருமானா, இதுக்கப்புறம் வர்ற ஹானர் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. அதாவது நான் எப்படி நினைக்கிறேன், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹானர் அ மேன்கைண்ட் கேன் கெட், யூனோ? எது தெரியுமா? மனுக்குலம் பெற்றுக்கொள்ள ஒரு பெரிய கனம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தையே மனுகுலத்தையே உண்டாக்கினவர் அவர்களோடு இருக்கிறது தான் பெரிய ஹானரே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், அந்த ஹாப்பினஸ், ஏசப்பா நம்ம கூட இருக்கிறதா நமக்கு ஒரு பெரிய ஹானர். அவர் நம்ம பக்கத்தில் நிற்கிறதா ஒரு பெரிய ஹானர். அவர் பக்கத்தில் நம்ம மனவாட்டியாக நிற்கிறதா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஹானர். அதனால தான் வசனம் சொல்லுது, நீ கனம் பெற்றாய், உனக்கு நான் கனத்தை தருவேன். இல்லை, இந்த ஹானருக்கு அப்புறம் உலகம் உங்களை எந்த உயரத்துக்கு கொண்டு போனாலும் அந்த உயரம் உங்களுக்கு அற்பமாக இருக்கும். ஏன் தெரியுமா? யூ பிலீவ். எது தெரியுமா கிரேட்டஸ்ட் ஹானர்? நான் ஆண்டோடு இருக்கிறது தான். ஆமென். இந்த ஃபால், இந்த விழுகை யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? படுத்து இருக்கிறவன் விழ முடியாது. பிசாசு தூங்குறவன் கூட போய் போராட மாட்டான். பிசாசு சும்மா உட்காந்துட்டே இருக்கான் பாருங்க, லேசி பாய் லேசி கேர்ள், அவங்க கூட போராட மாட்டான். பிகாஸ் ஆல்ரெடி அவங்க என்னதான் இருக்காங்க, அவங்க தன்னோட தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவன் நிற்கிறான் பாருங்க, ஒருவன் ஏறுகிறான் பாருங்க, அவனோட தான் போராடுவான். எத்தனை பேருக்கு புரியுது? எழும்பி நிற்கணும் அப்படின்னு ஒரு வாலிபன் நினைச்சானா அவனுக்கு நோக்கி தான் அம்புகள் வரும். ஏன்னா நிற்கிறவனை தான் கீழே தள்ள முடியும், உட்கார்ந்துருக்கணும்னு தள்ள முடியாது, படுத்திருக்கணும்னு தள்ள முடியாது. ஃபால் கம்ஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஸ்டாண்டிங் ஆர் ஹூ ஆர் கோயிங் அப். உயரத்துக்கு ஏறுறாங்க. அடுத்த நிலை இயேசுவை நோக்கி போகணும், கர்த்தரை நோக்கி போகணும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எதுக்கு ஏசப்பா, என் லைஃப் நல்லா இருக்கு, நான் என்னை சுற்றி 4 ஃப்ரெண்ட்ஸ், டே மச்சான் நீ தாண்டா வேற லெவல்னு சொல்கிற 4 ஜால்ரா என்னை சுற்றி. உன்ன மாதிரி இல்லடி, நீ ரொம்ப அழகி, இப்போ நடந்த நீ ரொம்ப அழகுடி அழகுடி. ஒரு பொண்ணு நம்ம கூட இருந்தா அந்த ஒரு பொண்ணு நம்மளை கரை சேர்த்துருவா. இப்படியே சொல்லி 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 ஒரு வழி ஆக்கி இவன் நம்மளை நான் உயர்த்தி அவன் எங்கேயோ போயிடுவான். நம்ம கடைசி வரை சுற்றி பார்த்தா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. என்னை சுற்றி 4 ஃப்ரெண்ட்ஸ் என்னை பற்றி சொல்கிறதுக்கு. நல்ல அப்பா அம்மா, நினச்ச வேலை, சாப்பாடு, ஒரு வண்டி. இதுக்கு நடுவில் இயேசுக்கும் எனக்கும் என்ன இல்லை? ஐ டோன்ட் நீட் ஜீசஸ். நிறைய யங் ஜென்ரேஷனுக்கு வந்து தே டோன்ட் நீட் ஜீசஸ். எப்போ தெரியுமா தே வில் நீட் ஜீசஸ்?
அப்படியே அந்த வண்டியில் இருன்னு போய் இப்படி வழுக்கி ஸ்கிட் ஆகும்போது தான் ஜீசஸ் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். நல்லா நடந்து புண்டே எப்போ தெரியும்? அப்போ தான் என்ன வருது? தேடுதலே வருது. நிறைய பேருக்கு ஆண்டு தேவை இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டு தேவை இல்லை. ஆண்டவர் தான் என்னுடைய கணமே இயேசு தான். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொன்னி கணம் பெற்றா. ஏன் தெரியுமா? உன் அருகில். அதுக்கு முந்தைய வசனத்தை நான் நேற்று ப்ரீச் பண்ணேன். உன்னோடு இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் உன் கூட இருக்கிறதா, உங்கள் கூட ஆண்டவர் இருக்காரு பாருங்க. அதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஹானரபிள் பொசிஷன். எத்தனை பேர் யூ ஆர் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் ஹானர்ட்? ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கிற ஹானர் நீங்கள் இன்னும் ரீச் பண்ணல. நான் சொல்கிறேன், அப்பாவோடு நீங்கள் இருக்கிறீங்க பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு பெரிய ஹானர். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் அந்த உயரம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. நிறைய பேர் அப்படியே மேலே ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போனாலும் அந்த அளவுக்கு கீழே விழுந்திருக்காங்க. நானும் அண்ணனும் சும்மா அப்படியே எதையாவது பார்த்துட்டே வரும்போது அதில் சில பேர்லாம் ஐடென்டிஃபை பண்ணோம். இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு பேசிட்டு வந்தோம். எங்கே போனாங்க இவங்கெல்லாம், எங்கே அப்படின்னு தேடுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு சில பேருடைய வாழ்க்கை. காணோம், அவங்க இல்லை. அப்போ அந்த உயரங்களுக்கு போகிறது விஷயம் இல்லை, இயேசுவோடு போகணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் என் கூட இருந்தா எனக்கு மலையும் பள்ளத்தாக்கும் ஒன்று தான் நினைக்கிற ஒரு ஸ்திரீ. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. அந்த உயரங்கள் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. நீ ஆல்ரெடி கணம் பெற்றாய். சொல்லுங்க, நான் கணம் பெற்றேன். ஆமென். கணம் கர்த்தர் என்னோடு இருக்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கணம். நான் அவர் பக்கத்தில் இருக்கிறது, அவர் என் பக்கத்தில் நிற்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய கணம். அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு 43 அந்த 3rd வார்த்தை, நான் உன்னை சிநேகித்தேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஐ எம் லவ்ட். 3 வார்த்தை. ஐ எம் ப்ரெஷியஸ். நான் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர். 2வது ஐ எம் ஹானர்ட். 3வது ஐ எம் லவ்ட். அப்பா உங்களை அதிகமாக நேசிக்கிறார். நம்ம பாடின பாடலின்படி எத்தனை முறை நம்ம விழுந்தாலும் அவருடைய கரம் நம்மளை தூக்கி எடுத்து வந்து நிறுத்துது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அதாவது நம்மளை பற்றி தெரியாத ஒருத்தங்க நம்ம தூரத்துலேருந்து பார்த்து, இப்போ தூரத்தில் ஒரு அக்கா நம்மளை பார்த்து, ஒரு அண்ணன் நம்மளை பார்த்து நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்கிற சர்டிஃபிகேட் வந்து ஓகே. ஆனால் நம்ம கூட 24 மணி நேரம் இருந்தால் தான் தெரியும் நம்ம யாருன்னு. அதுவும் நம்ம மனசு நினைக்கிறத கேட்குற சக்தி யாருக்காவது கொடுக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட்டு ஓடிடுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம மனது நினைவுகள் தெரியும், நம்ம கிரியைகள் தெரியும், நம்ம அந்தரங்கம் தெரியும், நம்ம நினைக்கிறது எல்லாமே அப்பாவுக்கு தெரியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சு ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஐ லவ் யூ. ஹல்லேலூயா. அவர் நம்மளை நேசிக்கிறேன்றார். ஆமென். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது அதோடு நான் ஸ்டாப் பண்ணேன். ஆனால் அதுக்கு அடுத்த வார்த்தை எனக்கு ரொம்ப சொல்லப்பட்டது. அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் அப்படியே தேடி வாசித்தேன். எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. அது என்னென்னா, உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் அப்படின்னு அங்கே அந்த வார்த்தை. இது எனக்கு புரியல. நமக்கு பதிலாக ஆண்டவர் மனுஷங்களை தருவாரா? நான் எப்படி யோசித்தேன் ஃபஸ்ட் அப்படின்னா, ஓகே நமக்கு ஆண்டவர் நிறைய ஜனங்களை தருவார் போல இருக்கு, நிறைய மனுஷர்கள் தருவார் போல இருக்கு. சொவிகள் அப்படி இல்லை. கர்த்தர் அந்த இடத்துல என்ன வார்த்தை அழகாக சொல்லியிருக்காரு தெரியுமா? உனக்காக நான் எதையுமே தடுவேன். ஐ திங்க் இட் இஸ் லைக் ஒரு வேர்ஷனில் இருக்குது, யூ ஆர் ஸோ மீன் டு மீ. அதாவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, உனக்காக நான் எதையுமே தருவேன். ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் செல் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட். இந்த முழு உலகத்தையும் உனக்காக நான் விட்டுருவேன், ஏன்னா எனக்கு நீ வேணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எதையுமே ஆண்டவர் இழக்க தயாராக இருக்கிறார், ஆனால் உங்களை இழக்க அவர் தயாராக இல்லை. ஹீ இஸ் ரெடி டு லூஸ் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட். நான் உண்டாக்கின எல்லா ஐ எம் ரெடி டு செல் ஆஃப் எனி திங். இந்த உலகத்தில் இருக்க எதையுமே நான் விட தயாராக இருக்கிறேன் உனக்கு ஈடாக கொடுக்கறதுக்கு. அப்போனா நீங்கள் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வாங்கணும், ஒரு ப்ரெஷியஸான ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படின்னா, அப்போல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களாம். அந்த ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஷூ இல்லையோ என்னமோ, அப்போ அந்த ஒய்ஃப் தனக்கு இருந்த நீளமான கூந்தலை விற்று என்ன பண்ணலாம், கட் பண்ணி கொடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தேன். அப்போ அவங்க ஹஸ்பண்ட் தாங்கிட்ட இருந்த எதையோ கொண்டு போய் விற்று கொண்டு வந்து என்ன பண்ணாரா, அவங்க 2 பேருக்கும் இருந்த முக்கியமான விஷயத்தை விற்று கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு எதிர்த்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்தாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ எம் ரெடி டு செல் ஆஃப் எனி திங். இயேசுக்கு நீங்கள் எவ்வளோ தேவை, எவ்வளோ நீங்கள் ப்ரெஷியஸ், எவ்வளோ ப்ரெஷியஸ் அப்படின்னா, யூ ஆர் மோர் ரேர் அண்ட் மோர் ப்ரெஷியஸ் தென் டைமண்ட், ரூபி, கோல்டு. நீங்கள் பார்க்குற எதையும் விட நீங்கள் ரொம்ப விலையேற பெற்றவங்க. உங்கள் சோல் ஆண்டருக்கு ரொம்ப முக்கியங்க. அதனால் அண்ணன் அந்த ஸ்டோரி சொன்ன மாதிரி, நீங்கள் என்ன கொடுக்குறீங்க என்ன செய்கிறீங்கன்றதுக்கு முன்னாடி நீங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்காக ஆண்டவர் எதையுமே செய்ய தயாராக இருக்கிறார். அதுதான் ஆண்டுடைய அன்பு. அல்லேலூயா.
அதுதான் ரியல் லவ். அதனால தான் இந்த நிஜமான கர்த்தருடைய அன்பை நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு முன்னாடி ரொம்ப சின்னதாயிரும், ரொம்ப சின்னதாகிடும். இந்த கேமரா யூஸ் பண்ணுறவங்க, இந்த வீடியோகிராஃபி எடுக்கிறவங்க கிட்டலாம் போயிட்டு நீங்கள் அந்த ஃபோனை கூட நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் ஃபோக்கல் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா அந்த பாயிண்ட்டை நீங்கள் டச் பண்ண உடனே அதை சுற்றி இருக்கிற எல்லாமே பிளர் ஆகிடும். அந்த ஃபேஸ் இல்லை அந்த ஃப்ளவர் நீங்கள் எதை ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அது மட்டும் கிளாரிட்டியாக வரும். அதை நீங்கள் கிளாரிட்டியாக, அதாவது பொதுவாக எல்லாம் எப்படி இருக்கணும்னா ஒரே இதில் இருக்கும். ஆனால் எனக்கு இது மட்டும் ரொம்ப கிளாரிட்டியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு டச் தட் பார்ட். அதை நீங்கள் தொட்ட உடனே என்ன ஆகும்னா அது ரொம்ப என்ஹான்சிங் கிளாரிட்டியோடையும் அதை சுற்றி இருக்கிற எல்லாமே பிளராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நார்மலாக ஒரு இமேஜ் இப்படி எடுக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு என்ஹான்ஸ்டாகவும் ஒரு பிளராகவும் ஒரு ஃபோட்டோ எடுக்க அழகாக இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? த மோர் யூ ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ், உங்களை சுற்றி மற்ற எல்லாமே பிளர் ஆகிடும். என்கிட்ட நிறைய யூஸ் கேட்பாங்க, அப்பா அக்கா நான் இந்த தப்பு செய்கிறேன், எனக்கு இது தப்புன்னு தெரியும் ஆனால் விட முடியல, எனக்கு சினிமா பார்க்கக்கூடாதுன்னு தெரியுது ஆனால் என்னால் பார்க்காம இருக்க முடியல, கேம் விளையாடுறது தப்புன்னு தெரியுது ஆனால் என்னால் செய்யாமல் இருக்க முடியல, என்னால் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்க முடியல, நான் ரொம்ப நேரம் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறேன், எனக்கு தெரியும் இது தப்பு, ஐ எம் வேஸ்டிங் மை டைம், ஐ எம் வேஸ்டிங் மை லைஃப் டைம்னு எனக்கு தெரியுது ஆனால் என்னால் செய்ய முடியல அப்படின்னு கேட்குற எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான், ஆண்டவர் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண. ஆமென். அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகுமா? நீங்கள் தான் போய் கிளிக் பண்ணி ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். ஆண்டரை தேடுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. நீங்கள் ஆண்டரை எப்படி, ஏன்னா அவருடைய அன்பை நீங்கள் நினைக்க அந்த பாடலை நாங்கள் பாடும்போது தான் நிறைய முறை நான் அழுது அந்த பாடலை பாடுவேன். ஏன்னா அவருடைய அன்பு ரொம்ப பெருசு நம்ம மேலே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் எந்த அளவுக்கு உங்கள் மேலே நேசம் வச்சுருக்காருன்னா இதுவரையும் உங்கள் ஜீவனை காப்பாற்றிருக்கிறார். அல்லேலூயா. நேற்று நியூஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன கேள்விப்பட்டீங்க? 11th படிக்கிற பையன் நினைக்கிறேன். அந்த பையன் ரெகுலராக ஸ்கூல் போகிற மாதிரி பை மாட்டிக்கிட்டு ஸ்கூல் போயிருக்கான். ஆனால் திடீர்னு அங்கேயே ஸ்கூல்லே கொலாப்ஸ் ஆகி ஹி ஃபெல் ஆஃப். அப்புறம் செய்தி வருது அவங்க பெற்றோருக்கு, அவன் மரித்து போயிட்டான் அப்படி. அப்படி தான் இந்த காலத்தில் மரணங்கள் நேரிட்டுக்கும். ஏதோ வயதான 60 வயசு 70 வயசு ஆளுக்கு ஹார்ட் அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட் வரல. இன்னைக்கு என்ன நடக்குது, என்ன உள்ளுறுப்புக்கள் நடக்குது, உள்ள என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. எல்லாத்துக்கும் கேட்டால் கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லிடுறாங்க டாக்டர்ஸ். அவங்களுக்கும் தெரியல. மருத்துவர்களுக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் நடக்கு. இந்த நாள் வரைக்கும் நீங்கள் ஜீவனோடு இங்கே உட்காந்துருக்கீங்க பாருங்க. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். அப்பா உங்களை நேசிக்கிறான்றதுக்கு ஒரு பெரிய அடையாளம், பெரிய அடையாளம். கர்த்தர் என் God has sustained me. இந்த உலகத்தை என்னை வாழ வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா, ஆமென். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உண்மையா, அதாவது பாடும்போது இப்பவே உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்க லைஃப் லாங் நீங்க 70 வயசு 80 வயசு பேரை பேத்தி எடுத்தா கூட நீங்க மறக்கக்கூடாது ஒன்று நான் இப்போ சொல்லித்தரேன். எப்போ பாடினாலும், எப்போ நீங்கள் ஆண்டவரை நோக்கி எதையோ ஒன்று செஞ்சாலும் உண்மையாக பண்ணுங்க. ஆமென். உண்மையாக ஒரு வார்த்தை அப்பான்னு நீங்கள் கூப்பிட்டா கூட ஒரு டோன்ட் ஃபேக் இட், கால் இட் வித் ரியல் லவ். உண்மையாக சொல்லுங்க, நான் வாழ்வது உமக்காக. அந்த உண்மை எப்போ வரும் தெரியுமா? அந்த ரியலைசேஷன் எப்போ வரும் அப்படின்னா அவர் அன்பை நீங்கள் நினைக்கும் போது தான். அவர் அன்பை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது அவருக்காக தான் நம்ம வாழணும். ஏன்னா எல்லாரும் நம்மளை தள்ளின போது அவர் நம்மளை தொடர்ந்து நேசிச்சார். அல்லேலூயா, ஆமென். என்னோட யங் ஸ்டேஜில் ஐ கேம் டு அ பாயிண்ட் வேர் ஐ வாஸ் புஷ்ட். நான் தள்ளப்பட்டேன். யாருமே நான் நம்பலை, நான் சொல்கிறது நம்பலை, ஏற்றுக்கொள்ள விரும்பலை. சூழலும் அப்படி இருந்தது. நான் அவங்க மேலே கோவப்படல, அவங்களால அவ்வளோதான் புரிஞ்சுக்க முடியுது. என்னாலே விளக்கி சொல்ல முடியல. ஐ வாஸ் புஷ்ட் இன் த கார்னர். ஆனால் அப்போல்லாம் போய் ஓடி போய் நான் நிறைய தடவை என் சாட்சியில் சொல்லியிருக்கேன், துவைக்கிற கல் மேலே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா துணியெல்லாம் காய வச்சுருப்பாங்க, யாருக்கும் தெரியாது. அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் தெரியாது. அதனால் அது மேலே போய் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருப்பேன். அப்பா எனக்கு ஜெபிக்க பெருசாக வசனிப்போடு நான் ஜெபிப்பேன். ஆனால் இல்லை, உண்மை மனதோடு கூட நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னதுனால தான்ப்பா இதெல்லாம் செஞ்சேன், நீங்கள் எனக்காக செயல்படுங்கப்பா, நீங்கள் எனக்காக பேசுங்கப்பா.
அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட நான் உத்தமமாக ஜெபிச்ச அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை கேட்டார். இதுவரைக்கும் பாருங்க, நான் எத்தனை முறை ஜெபிச்சேன்னு தெரில, ஆனால் நான் உண்மையாக ஒரு முறை ஜெபிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த உண்மையான ஒரு ஜெபத்துக்கு இதுவரைக்கும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் யாருமே எனக்காக செயல்படல, கர்த்தர் தான் செயல்படுறார். ஹல்லேலூயா. நோ பேக்ரவுண்ட், ஜீரோ பேக்ரவுண்ட். கர்த்தர் அன்னைக்கு ஒரு ஜெபம், உத்தமமான ஜெபம். அப்பா, என்னை குறித்து பேச யாரும் இல்லை, எனக்கு நான் என் மனசில் இருக்கிறத சொல்ல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை ப்ரமோட் பண்ண என்னை ப்ரமோட்லாம் பண்ண சொல்லக்கூட எனக்கு தெரியாது, யாருமே இல்லை எனக்கு. நீங்கள் தான்ப்பா விளக்கணும் என் மேலே வச்சுருக்கிற அழைப்பை, என் மேலே வச்சுருக்கிற ஊழியாலை. நீங்கள் சொன்னீங்க, நான் செய்கிறேன். ஆனால் அவர்களுக்கு நீங்கள் தான் இது வரைக்கும் கர்த்தர் விளக்கிக்கிட்டே இருக்கிறார். என்னால் விளங்கவே முடியல, அவர் இவ்வளோ விளக்குறாரா. உத்தமமான ஒரு ஜபம். அது ஏதோ பெரிய தேவ சமூகத்துக்கு வந்து முட்டி போட்டு கை உயர்த்தலாம் நான் ஜபிக்கலைங்க. ஏதோ கல் மேலே உட்காந்து கண்ணீரோட அப்படியே அழுது அப்பா கிட்ட சொன்ன ஜபம். அதனால சொல்கிறேன், whenever you do anything towards heaven, do it with truthful heart. நீங்கள் உண்மையாக ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்கு அவர் இன்னும் உண்மை உள்ளவராக இருப்பார். காலாகாலத்துக்கு உண்மை உள்ளவர் இருப்பார். சொல்லாமா, நான் வாழ்வது உமக்காக, கை தட்டி பலாமா, உமது ஊழியம் செய்வதற்காக, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் நான் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக, உமக்காக, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேன், என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேன், ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை. நீர் வைத்த நோக்கத்தை நிறைவேற்றிட, நீர் வைத்த நோக்கத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம், மறுபடியும் நம்ம ரோமர் 8க்கு வந்துட்டோம்னா, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஒரு சிலரை முன்குறித்தார். ஹல்லேலூயா. முன்குறித்தவர் அழைத்தார். அப்படிதான் இருக்கு அடுத்த வசனத்துல. அழைத்தவர் நீதிமான் ஆக்கியும் இருக்கிறார், நீதிமான் ஆக்கினவர்களையும் அவர் என்ன பண்றாரா, மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த முன்குறிக்கப்பட்டவர்களை எதுக்காக ஆண்டவர் சூஸ் பண்றார்? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எல்லாரையும் ரேண்டமா வாரிக்கொள்ளுகிற தேவன் அல்ல, அவர் தேர்ந்தெடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். He chose every single person. நீங்க மூணார், ஊட்டி எல்லாம் போனீங்கன்னா அங்கே அந்த தேயிலை தோட்டம் இருக்கும். அந்த தேயிலை தோட்டத்துக்கெல்லாம் போனீங்கன்னா இப்போ எவ்வளோ மெஷினரிஸ் வந்தால் கூட அந்த தோட்டத்தில் you will see people working. ஹல்லேலூயா. அவங்க தான், ஏன்னா பார்த்து தான் அதை எடுக்கணும். சும்மா ரேண்டமாலாம் அப்படி மொத்தமாக என்ன பண்ண முடியாது, அதை வெட்டி சாய்க்க முடியாது. அதை என்ன பண்ணால் பார்த்து பார்த்து, அப்படிதான் அட்வர்டைஸ், கைகளினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வறுத்த காப்பி குட்டைகள் அப்படின்றாங்கல்ல. ஏன் அது ஒரு ஏதாவது ஒரு மனுஷன் தலையிட்டு ஒரு மனுஷனுடைய கை ஒன்றை அப்படியே சூஸ் பண்ணுது அப்படின்னா அது ஏதோ விசேஷமானதுன்னு அர்த்தம். இட்ஸ் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எல்லாரும் என்னன்னா ஆண்ட்ரா வா 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 அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சேர்க்கலை. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியே பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப வெளியேற பெற்றவங்க. யூ ஆர் வெரி ப்ரெஷியஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்காக கர்த்தர் இந்த முழு கிரியேஷனை கூட கொடுக்குறேன்றார். அவ்வளோ ஆண்டருக்கு நீங்கள் வேணும். ஆமென். அவ்வளோ வேணும். உங்களுக்கு ஆண்டர் எவ்வளோ வேணும்னு எனக்கு தெரியல. யங் ஜெனரேஷனுக்கு எவ்வளோ ஏசப்பா வேணும்னு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று நல்லா தெரியும்,
ஆண்டவருக்கு இந்த யங் ஜெனரேஷன் வேணும். அல்லேலூயா. ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்தபோது he had power, he had authority, he had love, he had compassion, he had everything. இந்த பூமியை பிதாவுக்கு சொந்தமாக்கத்தக்க தகுதி, கிருபை, வரங்கள், தாளந்து எல்லாமே ஜீசஸ் கிட்ட இருந்துச்சு. ஆனா இயேசு தேடி தேடி வாலிபர்களை பிடிச்சார். இந்த மீன் வயிற்றுல காசு தெரியுமா? அந்த சபை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எதுக்காக அந்த காசு அவங்களுக்கு கிடைச்சிச்சு? டாக்ஸ் கட்டுறதுக்கு. யார் யாருக்கு டாக்ஸ் கட்டினாங்க? ஜீசஸ்க்கும். என்னங்க சொல்லுங்க, யாருக்கு இல்ல, யார் யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறாங்க. யார் யாருக்கு கட்டினாங்க? பேதுருக்கும் இயேசுக்கு மட்டும்தான் டாக்ஸ் கட்டினாங்க. ஆமா தானே? மற்ற யாருக்கும் டாக்ஸ் அங்க உனக்கும் எனக்கும் போய் செலுத்துன்னு தான் ஆண்டவர் பேதுரு. ஏன்னா பேதுருக்கு தான் அது கிடைக்குது. பேதுரு தான் போய் பிடிக்கிறாரு, திறந்து பார்க்குறாரு, காசு இருக்கு. ஆண்டவர் சாச்சு உனக்கும் எனக்கும் நீ என்ன பண்ணு போய். மற்ற யாருக்குமே டாக்ஸ் கட்டல. அப்படின்னா அவங்கெல்லாம் அவ்வளோ யங் பீப்புளாக இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் என்ன பண்ணணும்னா அவங்க வரி கட்டணும். அந்த வயதுக்கு கீழே இருக்கிறவங்க வரி கட்டக்கூடாது. அதை வேத வல்லுநர்கள் 19 இயர்ஸ் 30 வயசுக்கு மேலேன்றாங்க. இல்லை ஒரு சிலர் வந்து 20 இயர்ஸ் மேலேன்றாங்க. ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். ஆனால் இளம் பிரயாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன டாக்ஸ் இல்லை. அப்போ வயது கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனது யார் அப்படின்னா பீட்டரும் ஜீசஸ் மட்டும்தான். மற்ற எல்லாருமே வெரி யங் பீப்புள். ஆண்டவருக்கு யங் பீப்புள் வேணும். இன்றைக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களை முன்குறித்து அழைத்து உங்களை தேடி வந்து உங்கள் கையை பிடிச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு நீங்கள் வேணும். அல்லேலூயா. இந்த பூமியில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு அப்பாவுக்கு நீங்கள் வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. என் யங் ஸ்டேஜில் இந்த பாட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு பாட்டு பாடுவாங்க. ஆனால் இந்த ஜாலியான பாட்டுக்காக 1 மணி நேரம் அழுதுருக்கேன் நான். இந்த ஒரு பாட்டுக்காக. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. இந்த பாட்டு ஒரு யூத் மீட்டிங்ல ஒரு பாஸ்டர் பாடுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் ரோல உட்காருவேன் நான் எப்பவுமே. ஃபர்ஸ்ட் ரோல ஒரு 3வது ஆள 4வது உட்காந்துட்டு இருக்கேன். புல்பீட் வந்து ஃபுல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். என்ன தெரியாது அவருக்கு அந்த மாதிரி ஒரு இடம். அவர் இது பாட பாட தலை என்னுடைய நான் மறந்துட்டேன். நான் ஒரு வாலிப பெண், கொஞ்சம் சீன் போடணும் வாலிப பெண்ணாலே, அப்படியெல்லாம் மறந்துட்டு எனக்கு தெரியல, அதெல்லாம் மறந்துருச்சு. அப்படி கொஞ்சம் பாஷாக வரணும், அப்படி உட்காரணும், வயசானவங்க தான் அப்படிலாம் இல்லை. ஆனால் இங்கே நான் இந்த யூத்ஸ்க்காக எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் கொஞ்சம் கை தட்டுறீங்களா பாய்ஸ்? ஏன் தெரியுமா? நான் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தேன். when they were worshiping, எழுந்து நில்லுன்னு இந்த பிள்ளைகிட்ட யாருமே சொல்ல, அந்த பிள்ளை எழுந்து நிற்குது. வானாதி வானங்கள் பாடணுன்னு அந்த பிள்ளை எழுந்து நிற்குது. இங்கே நான் பார்க்கும்போது நிறைய பிள்ளைங்க, மெஜாரிட்டி ஆஃப் த கேர்ள்ஸ் எப்படி தெரியுமா பண்ணாங்க? they were voluntarily doing the worship. எழு, கை தூக்கு அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க கை தூக்குனதை நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ மீன் இந்த சபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா அது என்ன தெரியுமா? அந்த ஆண்டரை அக்செப்ட் பண்ணுற ஒரு பலி என்ன தெரியுமா? தானாக தர்றது, ஃபோர்ஸ் இல்லாமல் மனமுவந்து அந்த தர்ற அந்த சாக்ரிஃபைஸ் ஆண்டர் ரொம்ப அக்செப்ட் பண்ணுறாரு. அப்போ அப்படியே மறைச்சிக்கிட்டு தலையை அப்படியே கீழே சாச்சு. அப்போ தான் முதல் முறை இந்த பாட்டை கேட்குறேன். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. கேட்க கேட்க அழுகையா வருது. அப்படியே கண்ணில் அழுது 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 எவ்வளோ நேரம். அது ஃபாஸ்ட்டாக பாஸ்டர் முதல்ல ஸ்லோவாக பாடி ஃபாஸ்ட்டாக போய் அனாயிட்டிங் செஷன்லாம் நிரம்பிட்டு இருக்கு. என்னால் குனிஞ்ச தலையை முட்டி போட்டு பணிந்த தலையை என்னால் நிமிர முடியல. அவருடைய அன்பு வந்து என்னை அப்படியே கட்டி வச்சிருக்க அந்த இடத்துல. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. என்ன கேட்ட இயேசு? ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சத்தமா எந்த இயேசுவே, எந்த
தட்டணும் இந்த சத்தம். Heaven's attention ராணி பெண் மேல வரணும். தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டார். நண்பன் என்னை மறந்தாலும் உற்றார் என்னை மறந்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டார். தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் அவர் என்னை மறக்க ரெண்டு கைகளை உயர்த்தி எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேடி போல. அந்த பாடல் நான் முதல் முறை கேட்டது எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம். அப்பதான் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். அந்த நிலையில அந்த வரிகளை கேட்கும்போது உடஞ்சு கர்த்தருடைய பாதத்துல அழுதேன். ஹல்லேலூயா. ஆமா, உனக்கிட்ட என்ன படிப்பு இருக்கு, நீ இன்னார் வீட்டு பிள்ளை, உங்க அப்பா யாரு அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த உலகம் நம்மளை கனப்படுத்தும். உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, எந்த ஊரு நீங்க, இன்னார் நீங்க, இதன் அடிப்படையில் தான். ஆனா அப்பா நம்மளை தேடி வந்தது அந்த அந்த வார்த்தை சொல், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மே நிறுத்திடுவார். அது உங்ககிட்ட குவாலிஃபிகேஷனை கேட்டு உங்களை கண்மலை கொண்டு போல. It's not because you have some qualification. It's purely because of his love. Hallelujah. அவருடைய அன்பு தான் உங்களை கைப்பிடிச்சு கண்மலையின் மேல் நிறுத்துது. ஆமென். அங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் முன்குறித்தவர்களை எதுக்காக முன்குறித்தார்னா தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கணும். இந்த கிளேலெல்லாம் பிள்ளைங்க விளையாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த கிளே நீங்கள் வாங்கினீங்களா, அந்த கிளே கூட ஒன்று வரும், மோல்ட். அப்படி இல்லைன்னா அந்த வருதா பட்டர்ஃப்ளை மாதிரி, ஃப்ளவர் மாதிரி, அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு வடிவில் வரும். இப்போ இந்த கிளே நம்ம என்ன பண்ணால், அந்த கிளே நம்ம பரப்பி இந்த மோல்டை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த மோல்டு எப்படி இருக்கோ அப்படியே அந்த ஷேப்பில் அந்த கிளே என்ன பண்ணும், மாறும். அதனால தான் பைபிள் சொல்லுது, களிமண்ணாய் மாறினா இயேசுவை போல வணஞ்சு வரலாம். ஜீசஸ் இஸ் காட். ஆனால் ஜீசஸ் இஸ் a pattern for Christians. Hallelujah. Jesus is a model for Christians. கிறிஸ்தவர்களுக்கு யார் மாடல்? அதனால நான் சொன்னேன், நான் தேடி தேடி பார்த்தேன், வேற எந்த கேரக்டர்னாலும் கொண்டு வர முடியல. இயேசுவை அல்லாம ஒரு கேரக்டரை இந்த வார்த்தைக்கு எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? கிரைஸ்ட் லைக்னஸ், அவருடைய சாயல். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஆண்டவர் ஆதியில மனுஷனை உண்டாக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். 3 வசனம் அப்படி வருது. 3 times பைபிள் சேஸ், 3 வசனத்துல அவனை தேவனுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே. அதை பைபிள் எம்பசைஸ் பண்ணுது. ஹியூமன் யார் அப்படின்னா தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆனால் அப்படியே தொடர்ச்சியாக நீங்கள் பைபிளை படிச்சுட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்த அதிகாரத்தில் சொல்லுகிறது, ஆதாமுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. வசனம் சொல்லுது, ஆதாம் தன் ரூபத்தின்படி ஒரு பிள்ளை. ஆமென். பாவம் பண்ணி அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தேவ சாயல் அவங்க இழக்கிறாங்க. ஆமென். இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்தா தெரியுமா? அந்த சாயலை மறுபடியும் ரெஸ்டோரேஷன். அப்பா இந்த பூமிக்கு வந்தது டு ரெஸ்டோர் எவ்ரிதிங் which is lost. எதையெல்லாம் மனுக்குலம் இழந்ததோ அதெல்லாம் மீட்டு கொடுக்கதான். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வேதம் சொல்லுது, சிருஷ்டித்தார்னு இருக்குல்ல, அவங்கள தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார்னு சொல்லி அந்த வசனம் அப்படியே முடியாம அந்த வசனம் எப்படி தொடருதுன்னா, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. கிரைஸ்ட் லைக்னஸ்ல உங்களுக்கு இருக்கிற ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? யூ ஹாவ் அத்தாரிட்டி. எல்லாரும் இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லுங்க, அதிகாரம், அத்தாரிட்டி. கிரைஸ்ட் லைக்னஸ்ல உங்களுக்கு இருக்கிறது என்னன்னா அத்தாரிட்டி. இங்க பைபிள் சொல்லுது, யாரை அவர் முன்குறித்தாரோ அவர்களை எதற்காக முன்குறித்தார்? எல்லாம் ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. சும்மா நடந்து போகும்போது ஒரு செடி இங்கே இருக்கும், நிறைய பேர் பண்ணுவாங்க, நீங்களும் பண்ணியிருப்பீங்க. யோசிச்சு பாருங்க,
சும்மா அந்த செடியில் ஒரு இலையை பிச்சு கீழே போட்டு போகும். எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? கை தூக்குங்க. எல்லாருமே பண்ணியிருக்கீங்களா? பாருங்க, அந்த 4 பசங்க பண்ணல. ஒரு செடிக்கு கூட தீமை நினைக்காத பசங்க அந்த 4 பசங்க. அவன் யோசிக்கிறான், ஐயோ வேடிக்கை பார்த்தோமே, மேட்டரை விட்டுருமே. என்னக்கா கேட்டீங்க? அங்கே டர்ன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சுக்கா, அதை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அது சும்மா தான் இருக்கும், பண்ணியிருக்கோமா இல்லையா? சும்மா அதை பிச்சு அதை என்னமோ எடுத்துகிட்டு போய் வச்சாலும் பரவாயில்ல, அதை பிச்சு கீழே போட்டுட்டு போயிடும். இப்போ அது நம்மளை பார்த்து கேட்கும், நீ எதுக்கு இப்போ என்கிட்ட வந்த? நம்ம எதை செஞ்சாலுமே we will do. சும்மா இந்த வார்த்தை வந்து ரொம்ப, அது தமிழில் கண்டுபிடிச்சிட்டாங்க ரொம்ப அழகா. சும்மா எதுக்கத்தான் சும்மா, என்ன பண்ணுற சும்மா, என்ன சும்மா, சும்மா போனேன், சும்மா பேசினேன். ஏன்பா அந்த தம்பிக்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னா, சும்மா தான்க்கா பேசினேன், உங்கள் மனசில் தான் அழுக்கு இருக்குது, அதனால தான் நீங்கள் எங்களை தப்பாக பார்க்குறீங்க. எங்கள் மனசில் எந்த அழுக்குமே இல்லை, எந்த தப்புமே இல்லை, உங்களுக்கு தான் தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே சரி, நம்ம தான் தப்பு போல இருக்கு, நம்ம தான் ரொம்ப பூமராக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு மாற்றிக்கலாம்னு நினச்சா, ஒரு வருஷத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வைனா எப்படி பண்ணுறது? அப்போ ஃபஸ்ட்டு சொல், அக்கா உங்கள் மனசில் தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்கே போகுது? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? சும்மா அப்படின்றது ரொம்ப ஈஸி வேர்ட். ஆனால் பைபிளில் வேதத்தின்படி அப்பா எதையுமே சும்மா செய்யலைங்க. சும்மா இருந்துட்டு போட்டோம், சும்மா அது இருந்துட்டு போதும் அப்படின்லாம் எதையும் செய்யலை. எதை செஞ்சாலும் God does everything with a purpose. Hallelujah. அப்படி உங்களை முன் குறித்து உங்களை பிடிச்சாரு பாருங்க. எதுக்காக பிடிச்சாருன்னா, உங்களை உயர்த்துறது, உங்களை உயரத்தில் வைக்கிறது, அழகு பார்க்கறது எல்லாம் செகண்டரி தான். உங்களை இயேசுவை போல மாற்றணும். ஆமென். இயேசுவை போல யுவர் கிரைஸ்ட் லைக்னஸ் உங்களுக்குள்ள வரணும். இயேசுவை போல நீங்கள் மாறணுன்றதுக்காக தான் அவர் உங்களை முன்குறிச்சார். நீங்கள் இயேசுவை போல மாறணும். நான் இப்போ எல்லாரும் கேட்டோன்னே சொல்ல, ஆமாம் தேவசாயல் எனக்கும் வேணும், இயேசுவை போல நான் மாறணும் அப்படின்னா அது ஈஸி கிடையாது. ஆமென். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஜீசஸ் கிரைஸ்ட்டை போல மாறணும்னா நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு முதல் வார்த்தை, ஃபர்ஸ்ட் ஒரு டி ஒன்றை நீங்கள் சந்திக்கணும். இஃப் யூ வாண்ட் டு பிகம் லைக் ஜீசஸ், நீங்கள் சந்திக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? டெத். யூத் மீட்டிங்கில் பேசக்கூடாத வார்த்தை தான் இது, ஆனால் நான் பேசுவேன். டெத். ஏன்னா வசனம் அந்த அந்த வேர்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ட் தான். எடுத்துக்கொள்ளாமா? அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். 2 கொரிந்தியருக்கு நேரம் நம்ம கவனத்தை திருப்பி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஓகே, அதையும் வாசிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரோமர் 6:8 வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 6:8 வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே, அதாவது அது இங்கிலீஷில் நம்ம வாசிக்கும் போது, நம்ம இயேசு கிறிஸ்துவோட அந்த டெத்தில் பங்கேற்றா தான் அவரோட ரிசரக்ஷனில் பங்கேற்க முடியும். பார்த்துருக்கீங்களா? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் கஷ்டப்படும் போது நீ எங்கே இருந்த, இப்போ நான் நல்லா இருக்கும் போது என் பக்கத்தில் வரதுக்கு உனக்கு தகுதி இல்லை சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? டெத்துன்றது வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஃபிசிக்கல் டெத். டெத் அப்படின்னாலே அந்த வார்த்தை எப்படி சொல்லிக்கினா, ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி கர்த்தருடைய வேதம் பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் தன்னை வெறுமையாக்கி. நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை எழுதுங்க, எம்டீட். எம்டீட், வெறுமையாக்கி. ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்தபோது அங்கே பைபிளில் வசனம் சொல்லுது, அவர் தன்னை வெறுமையாக்கி. இயேசுவை போல நீங்கள் மாறணும் அப்படின்னா, நான் தான் சொல்லுவேன், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஷேரிங் ரூமில் தங்க மாட்டாருங்க. என்ன? நோ ஷேரிங், அவருக்கு பிடிக்காது. ஷேரிங் இஸ் கேரிங் எல்லாம் பரிசுத்தாவினிட்டு இல்லை. நீ முதல்ல அவனை வெளியே தள்ள, அப்போ தான் நான் உள்ளே வருவேன் நிற்பார். தள்ள வேண்டியதை தள்ளினாதான் ஏசு அப்பா நம்மளை ஆட்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? யூ ஹாவ் டு எம்டி யுவர் செல்ஃப். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் நீங்கள் எம்டி பண்ண போகிறீங்க. ஆமென். எம்டி பண்ணும், வெறுமையாக்கி. இந்த வெறுமையை தான் கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஏன்னா ஆண்டவர் வந்து எதை இந்த பூமியில் செய்யலாலும் ஒரு மனுஷனை தேடுறார். ஆமென். இந்த ராணிப்பட்டை பிளஸ் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் நினச்சிட்டார்னா, ராணிப்பட்டையை பிளஸ் பண்ணணுன்ற எண்ணம் பிதாவுடைய மனதில் வந்த உடனே ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுவார், அந்த மனுஷன் வழியாக ராணிப்பட்டையை பிளஸ் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா, ஆமென். அப்படி அவர் தேடும் போது நீங்கள் அவர் கண்ணில் பட்டு அவர் உங்கள் கையில் எடுத்துறான்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு பெரிய பாக்கி இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. அவர் அப்படியே தேடுவார். அவருக்கு எப்பவுமே ஹி நீட்ஸ் அ மேன். மனுக்குலத்தை தேடிக்கிட்டே இருக்கிறார். அப்படி கர்த்தர் தேடும் பொழுது எப்படி யாரை தேடுவார்னா,
எந்த பாத்திரம் தன்னை வெறுமையாக்கியிருக்கோ அந்த பாத்திரம் தான் கர்த்தர் கையில் எடுப்பார். அல்லேலூயா. பொதுவாக வெறுமையாக இருந்தாலே மனுஷங்க என்ன பண்ணுவாங்க? புறக்கணிப்பாங்க. அப்படி தானே? கரெக்டாக இல்லைங்களா? இந்த வெறும் பாத்திரம், அந்த ஸ்திரீ எண்ணெயில் எடுத்துகிட்டு வரும்போது நீ வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கிட்டு வா, அப்படி தான் நான் சொல்கிறேன் அந்த இடத்துல. வெறும் பாத்திரம். அப்போ அந்த வெறும் பாத்திரம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னை வெறுமையாக்கி, சொல்லுங்க, எம்டி பண்ணி, நீங்கள் உங்களை எம்டி பண்ணணும். நீங்கள் தான் அதை செய்யணும் எல்லாமே. அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசுவை போல மாறுறதுனா எலியாவை வந்து அப்படியே ரதத்தில் சுழல் காட்சியில் வந்து அப்படியே தூக்கிட்டு போன மாதிரி நம்ம அப்படியே உட்காந்துருந்தா நம்மளை ஜீசஸை போல மாறிடணும். அப்படி கிடையாது. ஜீசஸை போல மாறுறதுக்கு நம்மளுக்கு என்னன்னா 2 வார்த்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இயேசுவை போல நீங்கள் மாறுறதுக்கு உங்கள் மனசில் வைக்க வேண்டியது, ஒரு பர்சன் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து இயேசு கிறிஸ்துவை போல மாறினா அவங்களுக்கு 2 விஷயம் வேணும். ஒன்று growth, 2வது மெச்சூரிட்டி. ஆமென். பிறந்த போது நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ அதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? உங்களை பெத்த அம்மா தான். ஏய், என்ன அப்படி பண்ணிட்டுருக்கேன்? ஆமாம் தானே? இப்போ உங்கள் வீட்டுக்கு போங்க, போய் 4 காலை தவழ்ந்து போங்க. அதை பார்த்த உடனே உங்கள் அப்பா ஓடி வந்து, சோ என் பிள்ளை 4 காலை தவழ்ந்து வருதுன்னு கட்டி பிடிச்சி ஒத்து கொடுப்பாரா? டேய் என்னடா இது இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லுவார். ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அது பிறந்த மாதிரியே பல வருஷத்துக்கு இருந்தால் ஏதோ அப்நார்மாலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஒரு பிள்ளை பிறந்த உடனே அடுத்தடுத்த நிலைக்கு என்ன பண்ணுது? அது பாட்டுக்கு வளருது. ஆமாம் தானே? growth இஸ் இம்பார்ட்டன்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சியோடு என்ன இருக்கணும் தெரியுமா? வளர்ந்துருவோம். சில பேர் சொல்லுவோம்ல, இவருக்கு வராம்பார் வளர்ந்துக்கிட்டவன் அப்படின்னு. வளர்ந்து மட்டும்தான் இருப்பானே தவிர ஒன்றுமே இருக்காது, அதுக்கு மெச்சூரிட்டியே இருக்காது. அது பசங்க அவ்வளோ மெச்சூராக இருக்காங்க, பொண்ணுங்க தான் ரொம்ப அந்த இம்மெச்சூராக இருப்பாங்க. அந்த இம்மெச்சூரே குழந்தைன்னு நினச்சிப்பாங்க அவங்களே. நம்ம வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணுறோம். ப்ளீஸ், க்யூட்டாக இல்லை. அவங்க சார்பில் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்ம குழந்தை மாதிரி க்யூட்டாக அப்படிலாம் பண்ண உடனே அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. க்யூட்டாக இல்லைங்க. அந்தந்த வயசு மாதிரி அந்தந்த வயசில் பண்ணணும். இல்லை, சின்ன பிள்ளை மம்மி சாக்கி வேணும் அப்படின்னா அது அழகாக இருக்குது. நீங்கள் வந்து சாக்கி வேணும்னா கேவலமாக இருக்குது, பார்க்கவே சகிக்கல. கை தட்டுறாங்க பசங்க. நீங்கள் தட்டாதீங்க, உங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். அது நல்லா இல்லை. growth எந்த அளவுக்கு? ஆள் வளர்ந்தா பத்தாது, மெச்சூர் ஆகணும். கரெக்டா இல்லைங்களா? அப்போ கிரைஸ்ட் லைக்னஸ்ல இந்த 2 ரொம்ப முக்கியம். யூ ஹாவ் டு grow and you have to mature. 2மே இருக்கணும். இந்த growth and maturity தான் உங்களை கிரைஸ்ட் லைக்ல மாற்றும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இப்போ இயேசுவை போல மாறணும், அப்படி இயேசு கிறிஸ்துவை போல மாறணும் அப்படின்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். இன்னைக்கு யார் எது வேணாம் நமக்குன்னா பெயின் இல்லாமல் ஈஸியாக ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள். அப்படிதானே சொல்கிறோம் அம்மா கிட்ட, ஈஸியாக ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள். அப்போ ஈஸியாக நடக்காதுங்க, கஷ்டப்படணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? கஷ்டப்படணும். கிறிஸ்துவை போல மாறுறதுன்றது வந்து ஈஸி ஒர்க் கிடையாது. யூ ஹாவ் டு புட் எஃபர்ட், யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் செல்ஃப். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சந்திக்க வேண்டியதுன்னா டெத் தாங்க. அவருடைய மரண சாயலோடு நாம் இணைக்கப்பட்டாதான் அவருடைய உயிர்த்தெழுது சாயலோடு நம்ம இணைக்கப்பட முடியும். இன்னைக்கு ஏன் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஐ சி யூத்ஸ், நிறைய வாலிபர்களை பார்க்குறேன், தே ஆர் ஹைலி டேலண்டட், நல்ல விஸ்டம் இருக்குது. ஆனால் அவங்களாம் ஆண்டவர் கையில் எடுக்காம ஒன்றுமே இல்லாமல் ஓரத்தில் இருக்க ஒருத்தனை கையில் எடுத்துகிட்டு வந்து நிற்க வைக்கிறார். நான் யோசிப்பேன், ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாரு, ஏன் கர்த்தர் இப்படி செய்கிறார் அப்படின்னு யோசிச்சா என்னுடைய ஆச்சரியத்தை இந்த வசனம் தான் விளக்குச்சு. அவன் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. he emptied himself. எனக்குள்ள இருக்கு. இப்போ நமக்கு ஒரு டேலண்ட் இருந்தால் கூட எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, என்னை யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் இப்போ அப்படி ஆயிட்டாங்க. எனக்கு இந்த திறமை இருக்குது, என்னை யூஸ் பண்ணுங்க. கேட்காதீங்க. உங்கள் திறமையை நீங்கள் ப்ரொபகேட்டாக பண்ண வேண்டாம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்கள் மறைய விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை வெளிச்சத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். எந்த அளவுக்கு என் மேலே ஃபோக்கஸ் லைட் விழணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் நினச்சபடி குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ஃபோக்கஸ் லைட் விழும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது. நிரந்தரமான உயர்வு என்ன தெரியுமா? சூரியனை போல தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போ. ஷூட்டிங் ஸ்டார் இல்லை நம்ம சன். அல்லேலூயா. உயர்வு வந்து மறைஞ்சிடக்கூடாது. உயர்வு என்பது பொறுமையாக வர வேண்டும். அதனால தான் அந்த பொறுமைக்கு தான் பைபிள் சொல்லுது growth, maturity. it takes time. விதைச்ச உடனே முளைச்சு வந்து பலன் தராது மரம். it takes time, growth and maturity. அப்படிதான் கர்த்தர் உங்களுக்குள்ள செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இயேசுவை போல நீங்க மாறணும் அப்படின்ற எண்ணம் உங்க மனதில் வந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்களை எம்டி பண்ணுங்க. ஆமென். எம்டி பண்ணுங்க. ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுக்குறேன், என்ன நான் விட்டு கொடுக்குறேன். ஆமென். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உமக்காக தானே உயிர்
தேவ சாயலை நான் தரித்து கொள்ளணும் அப்படின்னா நம்பர் 1 பாயிண்ட் பிலிப்பியர் 2 நான் வாசிச்சுட்டு இருக்கேன் உங்களுக்காக 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்மை நாமே வெறுமையாக்கணும். எப்படிங்க? அங்க பைபிள் சொல்லிருக்கு, தம்மை தாமே வெறுமையாக்கினார். சில விஷயத்தை நீங்க தான் செய்யணும், அப்பதான் ஆண்டவர் செய்வார். ஓகே, காட் இஸ் ரெடி. அவர் கிஃப்டை வச்சுட்டு உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உயர்வெல்லாம் வச்சு வெயிட் பண்றார். ஆனா நீங்க அந்த சேரை எம்டி ஆக்கினாதான் கர்த்தரால் உங்க கைக்கு அதை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நீங்க எம்டி ஆகணும். எல்லாரும் சொல்லுங்க, எம்டி ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க வெறுமையாக்கணும். அடுத்து வாசிக்கிறோம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். The third point is obedience. Second point is obedience. இந்த கீழ்ப்படிதல்ன்றது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு விஷயம். என்னன்னா, டு ஒபே. லிசன் பண்றது ரொம்ப ஈஸி, ஆனா அதை ஒபே பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த ஒபீடியன்ஸை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணா ப்ராக்டிஸ் பண்ணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்? டிலே பண்ணக்கூடாது. கர்த்தர் ஒன்று சொன்னார்னா அதை உடனே செய்யணும். அல்லேலூயா. சம்டைம்ஸ் ஆண்டவர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுவார். இப்போ என்கிட்டலாம் ஒரு விஷயம், சில விஷயங்களை வாலிப பருவத்தில் என்கிட்ட வந்து பேசியிருக்கார். நீ இதை செய்யாத, ஒரு சில ப்ராடக்ட்ஸை காமிச்சு இதை நீ யூஸ் பண்ணக்கூடாது, இப்படின்னு இருக்கக்கூடாது. நாட் ஓன்லி எக்ஸ்டர்னல், இன்டர்னலி ஆல்சோ, ரெண்டுமே. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என் பக்கத்தில் இருக்கவ அப்படி பண்ணுறாள்ல, என்னை சுற்றி பார்த்தா எல்லாருமே அதை பண்ணுவாங்க, ஆனால் இவர் என்கிட்ட மட்டும் வந்து சொல்வார், நீ பண்ணாத, நீ பண்ணாத. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட யோசிப்பேன், அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா எனக்கு தெரியல, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதனால ஆண்டவர் என்கிட்ட இதை பண்ணாத அப்படின்னு அந்த உங்களை மாதிரி வயசில் இருக்கும்போது என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னார்னா அது ஏன் எதுக்குன்னு கூட கேட்க மாட்டேன். உடனே என்ன பண்ணிடுவேன்னா தூக்கிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுருவேன், டக்குன்னு பண்ணுவேன். திருமணம் ஆய் வந்து கூட நான் அதை செஞ்சுருக்கேன். ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் when God told me not to do this, not to do that, அதெல்லாம் சொல்லும் போது இது உனக்கு வேண்டாம், இதை நீ செய்யாத அப்படின்னா உடனே அதை வந்து நான் என்ன பண்ணிடுவேன், விட்டுருவேன். இதை நீ பார்க்காதுன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவேன். இது உனக்கு வேண்டாம், டக்குன்னு பண்ணிடுவேன். இப்போ எப்படி உங்களால் அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து ஆன்சரே கிடையாது. ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நேசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதை நேசிச்சாங்கன்னா எதையுமே அந்த பிள்ளை அந்த பையனுக்காக என்ன பண்ணுது, மாற்றிக்குது. தன் கணவருக்காக மனைவிகள் அப்படியே மாறுறாங்க. அவங்க கிட்ட கேளுங்க, ஏன் அப்படி மாறுற, நீ ஒரு அடிமை இல்லையா அப்படின்னா அவங்க அடிமைன்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் எப்படி இருக்காரோ அப்படி சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க, நிறைய தாய்மார்கள், நிறைய பெற்றோர்கள் தன்னோடு இருக்கிற தன்னை நேசித்தவர்களுக்காக மாற்றிட்டாங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் உங்களை பெற்றெடுக்க உங்கள் வழக்கை எவ்வளோ மாற்றிருப்பாங்க தெரியுமா? அவங்களுடைய லைஃப்பை இட்ஸ் நாட் ஈஸி. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உங்களை பெற்றெடுத்து இந்த பூமிக்கு கொடுத்துருக்காங்க, உங்களை வளர்த்து. நிறைய நேரத்தில் எங்களுக்கு தோணும், நீங்கள் டிவியில் பார்க்குற ஒரு அண்ணன், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா, அவங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த அக்காலாம் நான் சூப்பர், எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு தோணும். உங்கள் அப்பா அம்மா பார்த்தா என்னமோ ஒரு ஹிட்லர் மாதிரி தெரியும். இல்லை, ஒன்று சொல்கிறேன், அப்பா அம்மாக்குரிய வளர்ப்பில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் எந்த தாயும் எந்த தகப்பனும் தான் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஒருவேளை ஒரு சில பெற்றோருக்கு அதை டெலிவர் பண்ண தெரியாது, உங்களுக்கு புரிகிற மாதிரி அதை எளிமையாக சொல்ல தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு புரிய வைக்க அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் உங்கள் மனசளவில் வந்து இறங்கி அதை கொடுக்க தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் உங்கள் தாயும் உங்கள் தகப்பனும் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ இந்த கீழ்ப்படிதல் என்பது வசனம் சொல்லுது, கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். இது வந்து ஒரு லெசன். ஒவ்வொரு நாளும் அப்படி ஆண்டவர் விட்டுன்னு சொல்லும் போது டக்குன்னு விட்டுருவேன். ஆனால் எனக்கு திடீர்னு நான் விட்டுட்டு திரும்பி போய் பார்த்தாலும் நம்மளை சுற்றி அப்படி தானே. இங்கே இருக்கும்போது ஆண்டவரே உமக்காக சாகவும் நான் தயாராக, சர்ச்சுக்குள்ளே அப்படியே காலேஜுக்கு போன உடனே, அப்படியே ஸ்கூல் போன உடனே ஐ சி பீப்புள் சேஞ்ச். இங்கே இருக்கும்போது பார்த்தா அப்படி இருப்பாங்க, அங்கே போனால் வேஷமே மாறிடுது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஏன் அப்படி மாறுறாங்க? ஏன்னா சுற்றி இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க. அப்போ நம்ம இவங்களை போல இல்லைன்னா இவங்க நம்மளை ஒதுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அப்படி ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேக் இட் அஸ் அ ப்ரைட். அது ஒரு பெரிய கெத்துங்க. என்ன கெத்து? ஏசுக்காக ஒதுக்கப்பட்டு அப்படியே கெத்தாக நடக்கணும். அங்கே இந்த ஏசப்பாக்காக தானே, ஃபார் ஜீசஸ். அப்போ நான் யோசிப்பேன், எல்லாரும் இப்படி இருக்காங்க, அப்பா என்னை மட்டும் ஏன். இன்றைக்கு நான் சொல்கிறேன், என்னை மட்டும் ஏன்னா என் மேலே தான் கர்த்தருக்கு பெரிய திட்டம் இருந்துச்சு. அங்கே என் ஹாஸ்டலில் 60 பேர் இருந்தாலும் 60 பேரில் என்னை மட்டும் வந்து மாற்றிக்கோ, திருந்து, விட்டுரு, பார்க்காத, கேட்காத, செய் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாருன்னா உங்கள் மேலே அப்பாவுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. பிரின்சி அக்காவை பார்க்குறீங்களா? பிரின்சி அக்காவை விட பெரிய திட்டம் இருக்குது.
அல்லேலூயா. நான் கொஞ்சம் விட்டேன், கொஞ்சம் கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்துகிறேன். நீங்கள் நிறைய விட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். தேவ சமூகத்தில் கர்த்தர் சொல்கிற எல்லாம் ஆண்டவர் இது பண்ணாதன்னு அப்பா சொன்னால் கேள்வி கேட்காதீங்க. மற்றவங்க போடுறாங்க, இதில் நிறைய யூத்ஸ் என்ன கேட்குறது, கர்த்தரால் பயன்படுத்துகிற அவர்களும் அப்படி தானே தலை வாரி இருக்கிறார்கள், அவர்களும் அப்படி தானே பேண்ட் போட்டிருக்கிறார்கள், அவர்களும் அப்படி தானே உடுத்தி கொள்கிறார்கள். டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின், டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின். ஆண்டவர் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறாருன்னா உங்களை வேற எதுக்கோ ஒன்றுத்துக்கு உருவாக்குறார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கை நீட்டுறீங்க பாருங்க, அவங்கள நடத்துகிறவங்களா கூட கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கர்த்தர் சொன்னதை செஞ்சா. அல்லேலூயா. அதனால செய்யாமல் இருக்கிறதுக்கு துணை தேடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறது தெரியுமா, அவங்களும் அப்படி தானே, ஒருத்தர் கூட கூப்பிட்டுச்சு. அதான் வசனத்தில் செவித்தினவு உள்ளவர்கள் ஆகி அப்படின்னு பைபிளில் இருக்குது. அந்த அதுக்கு என்ன அர்த்தம்னா, தன் இச்சைக்கேற்ற போதகர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களாம். கடைசி காலத்தில் என்ன நடக்கும்னா, தன் விருப்பத்தை பிரசங்கிக்கிற போதகர்களை சூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அப்பெல்லாம் ஊருக்கு ஒரு போதகர், ஏன்னா ஊழியத்துக்கு வரவே முடியாது. அப்பா கிட்ட கேட்டால் தெரியும் எவ்வளோ பாடுகள் பண்ணோம். அதனால ஊழியத்துக்கு நிறைய பேர் வரல, ஒரே ஒரு போதகர் தான் இருப்பார். அவர் அடித்தா கூட அதே இடத்துல உட்காருவாங்க, ஏன்னா ஒரு போதகர் தான். இப்போ உலகம் முழுசும் எல்லா இடத்துலும் போதகர்கள். இப்போ போதகர்களை நம்மளே இங்கி பிங்கி பாங்கி போட்டு சூஸ் பண்ணிக்கலாம். கடைசி காலத்தில் என்ன நடக்கும்னா, எப்படி ஆயிடுவாங்க ஜனங்கன்னா, தன் இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தேர்ந்தெடுத்துப்பாங்க. they will choose. எதுக்காக? நான் எப்படி விரும்பணும் அப்படி இருப்பாங்க பாரு, அவங்க கிட்ட போய் சேர்ந்துக்கிறது. நான் எதை நினைக்கிறேனோ அதையே சொல்றாங்க பாரு. நீ எப்படி இருந்தாலும், நீ சினிமா பாட்டு பாடினா கூட இயேசு, நீ எப்படி இருந்தாலும் ஏசப்பா, அப்படி சொல்றவங்களே சூஸ் பண்ணிப்பாங்க. அதான் கடைசி காலத்தில் நடக்கும். ஆனா எனக்கு ஒன்று நல்லா தெரியும், கடைசி காலத்துல இதுவரையிலும் இந்த பூமி பார்த்திராத எழுப்புதல் வீரர்களை கர்த்தர் எழுப்ப சித்தமுள்ளவராயிருக்கிறார். இதுவரையிலும் அப்போஸ்தலர் காலத்துல கூட நடக்காத மிரக்கிள்ஸை, வண்டர்ஸை, ஊழியத்தை செய்து முடிக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஐ நோ இட் கிளியர்லி. கடைசி காலத்தில் அப்படி ஒரு வாலிப சேனையை கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார். நான் சமீபத்தில் அந்த யூத் மீட்டிங்கில் கூட சொன்னேன், நம்ம இருக்கமா தான் எல்லா வாலிபரும் இல்லை, நிறைய வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையில எம்டி ஆக்கி தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்காங்க. நம்மள மாதிரி எல்லா பிள்ளைகளும் ரீல்ஸ் பார்த்துட்டு, நம்மள மாதிரி எல்லா பிள்ளையும் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்கன்னு இல்லை. நிறைய பிள்ளைங்க தன் வாழ்க்கையில் அந்த பர்பஸ் நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. ஆமென். இயேசுவா இருந்தா கூட இந்த பூமிக்கு வந்து கர்த்தருடைய தீர்மானத்தை, திட்டத்தை நிறைவேற்றணும்னா அவர் தன்னை வெறுமையாக்கணும், அவர் தன்னை தாழ்த்தணும், அவர் கீழ்ப்படியணும். அது ஜீசஸா இருந்தா கூட அவர் அதான் செஞ்சிருக்காரு. அப்ப இந்த பூமியில ஆண்டருடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும். எல்லாருக்குமே கர்த்தர் நல்ல பிளான் தான் வச்சிருக்கிறார், எல்லாருக்குமே. அப்ப ஏன் ஒரு சில பேர் அப்படி கெட்டு போறாங்கன்னா, அது அவங்களுடைய ஃப்ரீ வில், they chose it, that's a choice. முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன், நான் கிறிஸ்துவ போல மாறிட்டு இருக்கிறேன், நான் அந்த ப்ராசஸ்ல இருக்கேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட்டை நீங்களே வச்சு பார்க்கலாம். எப்படி தெரியுமா? நம்பர் ஒன் செக்லிஸ்ட், பாவத்தை குறித்த வெறுப்பு உங்க உள்ளத்துல அதிகரிச்சிருக்கும். ஹல்லேலூயா. you will hate sin. அது ஒரு சைன். உங்களுக்கு இன்னும் பாவத்தை செய்ய பிடிக்குது அப்படின்னா இன்னும் நம்ம கிரைஸ்ட் லைக்ன்ற ப்ராசஸ்க்குள்ளே போலன்னு அர்த்தம். பாவத்தை குறித்த வெறுப்பு உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது, சரியான முடிவை எடுக்கிற திறமை உங்களுக்கு கூடி இருக்கும். நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டிசிஷன்ஸ் மாதிரி இப்போ எடுக்க மாட்டீங்க. இப்போ உங்க டிசிஷன்ஸை கரெக்டாக எடுக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ரைட் டிசிஷன் மேக்கிங். தேர்ட், சப்மிசிவ் டு த வில் ஆஃப் காட். கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கிற விதம் அது ரொம்ப யூனிக்கா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க தேவ சாயலாக மாறிக்கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் நிறைய வசனங்கள் எடுத்துட்டு வந்தேன். அதுல மகிமையின் மேல் மகிமை அப்படின்னா growth. மகிமையின் மேல் அது வந்து தேவ சாயல் ஆகிறதுன்றது ஒரு நாள் மேஜிக் அப்படி நடக்காது. இட்ஸ் a process. அப்ப அந்த ப்ராசஸ் உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் உங்களை எம்டி ஆக்கணும். சொல்லுங்க, எம்டி ஆக்கணும். ரெண்டாவது, கீழ்ப்படியும். ஆமென். தாழ்த்தணும். ஆமென். எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. தாழ்மை இல்லைன்னா அதான் ரொம்ப பயங்கரமான வசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் தாழ்மை உள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறார். பெருமை உள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த பெருமை உள்ளவன் பக்கத்துல கூட கர்த்தர் வரமாட்டார். பாவி பக்கத்துல கூட வந்துருவார். ஆனா பெருமை உள்ளவன் பக்கத்துல வரவே மாட்டார். அப்பா வரவே மாட்டார். அதனால எப்பவுமே ஹம்பிள் யுவர்செல்ஃப். மனுஷருக்கு முன்பாகவும் சரி, தேவனுக்கு முன்பாகவும் சரி,
உங்களை நீங்க தாழ்த்துங்க. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கப்படும். இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு கர்த்தர் சொல்ற, தேவ சாயலா நீங்க மாறணும். ஏசப்பாவை போல நீங்க மாறணும்னா நீங்க செய்ய வேண்டியது அப்பா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்படி இல்லை, நீங்க ஆல்ரெடி மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த growthக்கான செக்லிஸ்டையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அல்லேலூயா. முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இப்போ உங்களுக்கு வெறுப்பா இருக்கும். முன்னாடி நீங்க சந்தோஷமா கேட்ட அந்த பாடல் இப்போ உங்களுக்கு காது கூசும். முன்னாடி நீங்க இன்பமா பார்த்த சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இப்போ நீங்க வெறுப்பா அதை பார்த்தாலே, அந்த சத்தத்தை கேட்டாலே, யாராவது அதை பத்தி பேசினாலே நீங்க அந்த இடத்துக்கு எழுந்து போவீங்க. This are the signs that you are becoming like Christ. முன்னாடி முட்டாள்தனமா சில முடிவுகள் எடுப்பீங்க, ஆனா இப்ப இல்லைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல தைரியமா ஃப்ரெண்ட்ஷிப் போனாலும் பரவாயில்ல, யார் என்ன கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல இல்லைன்னு நீங்க நிப்பீங்க. Then you are becoming like a Christ. உங்களுக்குள்ள growth வந்துருச்சு. சரியான முடிவுகளை எடுக்கிற டேலண்ட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அந்த கிருபை டிசர்னிங்கை கர்த்தர் கொடுப்பார். கடைசியா என்ன சொன்னேன்? தேவ சித்தம். தேவ சித்தத்துக்காக அலைய மாட்டீங்க. உங்களுக்கு தெரியும் இதுதான் தேவ சித்தம். கிளாரிட்டி அபவுட் யுவர் லைஃப். கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இது எல்லாமே நீங்க செய்யணும். ஒருத்தரை போல் நம்ம மாறணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இஃப் யூ வாண்ட் டு பிகம். இப்போ நீங்க பாருங்க, இந்த ஊர்ல எத்தனை பேருக்கு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை இருக்கு? வெளிநாடுகள். குட், வெரி குட். தப்பே இல்லை, நல்ல விஷயங்க. எய்ம் பிக். ஓகே, இப்போ போய் படிக்கணும்னு ஆசை இருக்கு. இங்கே இருக்கும்போது நீங்கள் ஒரு இங்கிலீஷ் பேசுவீங்க, அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு இங்கிலீஷ் வரும். ஸ்லாங் வருதா இல்லையா? எனக்கு ஒரு தங்கச்சி, ஷீ இஸ் இன் யூகே. இங்கே இருக்கும்போது இங்கிலீஷ் ஓகே, நம்ம ஊர் தானே, இங்கே தான் கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும் என் ஊர். இங்கே ஒரு இங்கிலீஷ் தெரியும் நமக்கு தெரிஞ்ச, ஏய் கம் டி, ஏ கோ டி, அப்படிலாம் ஒரு இங்கிலீஷ் வரும், பேசுவோம். அவள் அங்கே போனால் அப்பயும் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசி தான் இருந்தா. திடீர்னு இந்தியாவுக்கு வரும்போது யாரோ ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் உட்காந்து பேசிருக்கோம். அப்போ ஒரு மாதிரி வாயை சுரட்டி ஒரு இங்கிலீஷ் பேசுகிறா. எப்படா அவளுக்கு இது வந்துச்சு? நான் அப்படியே டக்குன்னு பார்த்தா, அப்புறம் சாப்பிட்ற இடத்துக்கு போனால் அப்படி ஃபோக் எடுத்தா, அப்படி நைஃப் எடுத்தா, டப்பு டப்பு டப்புன்னு சாப்பிட்றா. கையில் தான் சாப்பிடுவா, ஆனால் அந்த டைமில் மட்டும் அதை அப்படி சாப்பிட்டா. எனக்கு நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கு, எப்படி இவளுக்கு வந்துச்சு? யாருமே அவள் கைப்பிடிச்சு இந்தாங்க இப்படி ஒரு ஃபோக் எடுங்க, அவன் நாக்கை வந்து சுற்றி விட்டு இப்படி தான் உழக்கான்னு பேசணும்லாம் சொல்லலை. ஆஸ் ஷீ இஸ் இன் தட் கண்ட்ரி, ஆஸ் ஷீ இஸ் சரவுண்டட் பை பீப்புள் லைக் தட், அவள் ஆட்டோமேட்டிக்காக அப்படி பேச ஆரம்பிக்கிறாள். அது அவளை தாண்டி அவளுக்குள் வந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? அதுக்காக அவள் எக்ஸசைஸ் பண்ணல, அதுக்காக போய் பிரயாசப்படல, உங்களை மாதிரி பேசணும் அப்படிலாம் பார்க்கல. கூடவே ஒரு இடத்துல இருக்க அப்படியே அவர்களை போல மாற ஆரம்பிப்பாங்க. இது உங்களுக்கும் நடக்கும். உண்மையா இல்லையா? உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப முக்கியம். யங் ஸ்டேஜ்ல எதை சினிமாவை மையப்படுத்துற, சும்மா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா தான் கெத்துன்னு ஒரு ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவ ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கே கட் பண்ணுங்க. இதான் கெத்து மச்சான், இதான் கெத்து மச்சான்னு சொல்றான், அவனை விட்டு ஓடி வாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, விலகு, விட்டு ஓடி வாங்க, அவன் வேண்டாம் நமக்கு. ஆமென். இயேசு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப எந்த அளவுக்கு கர்த்தருடைய பிரசன்ஸ்ல ஜீசஸ் சுத்தி வரீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இயேசுவை போல மாறுவீங்க. இட் இஸ் நாட் லைக் ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸாக இருந்தால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட். நீங்க இந்த பூமியில எதை தேடினாலும் அது இயேசுக்குள்ள இருக்கு. இயேசுவை தாண்டி எதையும் தேடக்கூடாது இந்த பூமியில. எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? ஐ வில் நாட் சர்ச் எனிதிங் பியாண்ட் ஜீசஸ். வாட் எவர் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார், உயரம் எது வேணாலும் அது எல்லாமே இயேசுப்பா கிட்ட. கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்படியே சொல்லுங்க, அப்பா உம்முடைய சாயலா நான் மாற விரும்புறேன், உம்முடைய சாயலா நான் மாற விரும்புறேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கவே அவர் முன்குறித்தார். உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்ததே இயேசுவை போல உங்களை மாற்றதான் தேர்ந்தெடுத்தார். அதான் அவருடைய நோக்கம். தட் இஸ் ஹிஸ் பர்பஸ். சும்மா ரேண்டமா அப்பா உங்களை வாரிக்கொள்ளல, உங்களை கர்த்தர் முன்குறித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவரை போல நீங்க பேச ஆரம்பிப்பீங்க, அவரை போல நீங்க சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. இயேசுவை போல ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனா கூட கேள்வி கேட்காம இயேசு போனார். ஏன்னா தன்னை எம்டி பண்ணியிருந்தார். கொஞ்சம் உதடுகளை அசைத்து அந்நிய பாஷையில பேசலாமா? அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்ஸ் எந்த அளவுக்கு நீங்க அவருடைய பிரசன்ஸ்ல உலாவ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இயேசுவை போல நீங்க மாற ஆரம்பிப்பீங்க.
the more you are in the presence of God, the more you become like Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை காண்பிப்பார். உங்களை அறியாம இயேசுவை போல பேச ஆரம்பிப்பீங்க. உங்களை அறியாம இயேசுவை போல முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. விழுந்து விழுந்து எல்ற அனுபவம் முடியட்டும். இயேசு இந்த பூமியில வாலிபனாக வாழ்ந்தார். பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். ஒரு வாலிபனாகவே மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரால் அது முடியும்னா உங்களாலையும் முடியும். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. பாவத்தை குறித்த வெறுப்பை எனக்கு உண்டு பண்ணுங்க. வெறுப்பை எனக்கு உண்டு பண்ணுங்க. சரியான முடிவுகளை எடுக்கிற கிருபைகளை தாங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துல நான் நோ சொல்லணும். எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லணும். நான் உறுதியா சில விஷயங்களுக்கு நிக்கணும். நாணல் மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் காற்று வீசுற திசையெல்லாம் நான் சாயக்கூடாது. நாணல போல இருக்கிறவங்க எல்லாம் பனை மரமாய் கர்த்தர் இந்த பகல் வேளையில மாற்றுகிறார். புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசி வீழ்வதில்லையே, நங்கூரம் நீர்தானே. புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசியும் மூழ்குவதில்லையே, நங்கூரம் நீர். எத்தனை புயல் வந்தாலும் காற்று வீசினாலும் நாணலை போல அசைகிறவர்கள் எல்லாம் பனை மரங்களை போல உறுதியாய் நிற்பார். காற்று வீசுகிற திசையெல்லாம் இழுக்கப்படுகிற வாலிபர்களை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். பாபா ஷிகேதரா சிகபாபா பதரலபா. இயேசுவை யாராலும் அசைக்க முடியாது. இயேசுவை யாராலும் மேனிபுலேட் பண்ண முடியாது. இயேசுவை யாராலும் வஞ்சிக்க முடியாது. உங்களை வஞ்சிக்க யாராலும் முடியாது. உங்களை மேனிபுலேட் பண்ண யாராலும் முடியாது. மகவதரா சிகபதரா ரிபகதரபா ரிபதரபா. ஆதாமின் சாயலில் இருந்தால் தான் வஞ்சிக்கப்படுவீர்கள். இயேசுவின் சாயலில் இருந்தால் நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். ரிபபதரபா சிகபபா. ஆதாமின் சாயலில் இருந்தால் தான் விழுந்து போவீங்க. இயேசுவின் சாயலில் இருக்கிறவர்கள் விழுகிறது இல்ல. ரிபபதரா சிகபதரோ ரிகபதரா. நங்கூரமாகிய இயேசு உங்கள் படகில் பொருத்தப்படுகிறார். நங்கூரமாய் இயேசு உங்கள் படகில் பொருத்தப்படுகிறார். இயேசுவின் சாயல் உங்களுக்குள்ளாக அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நீமா மாமா தவா தீராகபாதரோ எஸ்ஸலபா. எம்டி பண்ணுங்க, எம்டி பண்ணுங்க, எம்டி பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படுகிறார். வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேச பேச உங்களுக்குள்ள கர்த்தருடைய சித்தம் நிறைவேற கூடாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் வெளியேற்றுகிறார். மீமாமாதரா ஏதரலா சேவதோ அவர் தன்னை வெறுமையாக்கினது போல, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினது போல வெறுமையாக்கு. வாலிபனே, வாலிபனே வெறுமையாக்கு. வாலிப பிள்ளைய வெறுமையாக்கு. சொல்லு, அப்பா 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 என்ன மோல்ட் பண்ணுங்க. ஒரு களிமண்ணை போல கொடுக்கிறேன். இயேசு என்கிற பேட்டர்ன், இயேசு என்கிற மோல்ட், அதற்குள்ளாக உங்களை கர்த்தர் செலுத்துகிறார். ரிபா பாபாதரா ரிபாலா ஷேதரா ஃபிகபாலாதரா ரிபாலா ஷேரதா. அப்படியே அந்நிய பாஷையில பாடலாமா? புதிய ராகங்களை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய ராகங்களை பெற்றுக்கொள்ளுங்க. மீமா மாமா ஃபாலாதரே. புதிய பாஷைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கீழ்ப்படிதல் உள்ள ஆவி. என் சரீரத்தை அடக்கி ஒப்பு கொடுக்கிறேன். என் அவயவங்கள் இயேசுவுக்கு நீதியின் அவயவங்களாய் மாறட்டும். உங்க கண்களை கர்த்தர் கண்ட்ரோல்ல எடுக்கிறார். உங்க கைகளை கர்த்தர் கண்ட்ரோல்ல எடுக்கிறார். உங்க உதடுகளை கர்த்தர் கண்ட்ரோல்ல எடுக்கிறார். இயேசுவுக்கு 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 இயேசுவுக்கு. மாமா மாதாரா ஃபாலதோ. அசையாத படகுகளாய் உங்களை மாற்றுகிறார். இந்த கூட்டம் முடிச்சு நீங்க போகிறதுக்கு அப்புறமா நீங்க விழுறது இல்ல, அசைகிறது இல்ல, உங்களை அணைக்கிறது இல்ல.
மங்கி எரிகிற திரியே, உன்னை அக்கினி பந்தமாய் கர்த்தர் மாற்றுகிறார். மங்கி எரிந்து கொண்டிருக்கிற திரியே, உன்னை தீ பந்தமாய், தீ பந்தமாய், தீ பந்தமாய். மா பாபா ஷிபா பாதரா காபாதரா ரிகபாதிரா சிகபாதரா. ராணி பேட்டையை எழுப்புதலின் அக்கினிக்குள் பத்த வைக்கிற தீ பந்தங்கள். நீ மங்கி எரிகிற திரி அல்ல, மங்கி எரிகிற திரி அல்ல. இயேசு இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருந்தது போல உன்னை கர்த்தர் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய். இயேசு 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 இயேசு. மாமா மாமா தரபா ஷிகா தரபா ரிகபா தரபாபா. நானலே நானலே உன்னை பனை மரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். நானலே நான் அசைந்து அசைந்து போறேன், நான் விழுந்து விழுந்து போறேன். மகதீரா பாசாதரபா. வெறுப்பு, பாவத்தை குறித்த வெறுப்பு உன் உள்ளத்தில் உண்டாகும். மாதரகபா. இதுவரையும் நீ விரும்பி கேட்டதை இனி உன் செவிகள் கேட்க மறுக்கும், மறுக்கும். இயேசு உனக்குள் வருகிறதுனாலே மறுக்கும். உன் செவி அந்த சத்தத்தை வெறுக்கும். உன் உதடுகள் அந்த வார்த்தையை உச்சரிக்காது. உன் கால் அந்த இடத்துக்கு ஓடாது. உன் கரம் அந்த பொருளை தொடாது. ராகாதா ரபா ஷீரே பாபாதரா. இயேசு சிருஷ்டிக்கப்படுகிறார். கர்ப்ப வேதனை படு, கர்ப்ப வேதனை படு. பிள்ளை பெற நேரம் ஆயிற்று. மதரபாஷி. இயேசுவை பூமிக்கு கொண்டு வருவது ஈஸி இல்ல. பெற்றெடுக்க பலனை கர்த்தர் தருகிறார், பெற்றெடுக்க பலனை தருகிறார். இயேசுவை இந்த பூமிக்கு கொடுக்க கர்ப்ப வேதனை, வேதனை. இயேசு இந்த பூமிக்கு வரணும், கர்ப்ப வேதனை. மாமா பாபா பாபா ஷிபதரா பாலா பதரா பாலா. கர்ப்ப வேதனை உண்டாகிறது. உனக்குள் ஒரு கர்ப்ப வேதனை. பிள்ளை பெற நேரம் ஆயிற்று. இயேசு வெளிப்பட நேரம் ஆயிற்று. வாலிபர்களுக்குள்ளே பிரசவ வேதனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். வகையே தேசே போதிரா ஏலா ஏவா தேசே பாதோரே தெரே. ஓ இயேசு இந்த பூமிக்கு வருகிற காலம் ஆயிற்று. ராணி பெட்டையில் இயேசு, இயேசு வெளிப்படுகிற நேரம் ஆயிற்று. நிமாதாகாதாராகாதாராதோ ஷிதாராகாதாரே நிமாலாதேசே ரகபா. அந்த உறவை விடுவது உனக்கு எளிதா இருக்க போகுது. இனி அந்த வஞ்சக வார்த்தைகளில் நீ விழுறது இல்ல. அன்பு கிடைக்கும்னு ஓடி ஓடி ஏங்கி ஏமாந்தல்ல. இனி ஒருவனும் உன்னை வஞ்சிக்காத உயரத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு போக. நீ ஆதாமின் சாயல் அல்ல, நீ இயேசுவின் சாயல். ஆதாம வஞ்சிக்கலாம், இயேசுவை வஞ்சிக்க முடியுமா? முடியாது. சத்துரு உனக்கு முன்பு தோற்று போவான். அவன் திட்டங்கள் உனக்கு முன்பாக பொய்யாக்கப்படும். அவன் வார்த்தைகள் உனக்கு முன்பாக தோற்று போகும். நீ ஆதாம் அல்ல, நீ ஏவாள் அல்ல, நீ இயேசுவின் சாயலில் உண்டாக்கப்பட்டவன். உன்னை எவனும் வஞ்சிப்பதில்லை, உன்னை எவளும் வஞ்சிப்பது இல்லை, உன்னை எந்த பாவமும் வஞ்சிப்பது இல்லை. எவ்வளவு நயங்காட்டினாலும் நீ இனி அதற்கு சம்மதிப்பது இல்லை என்று கர்த்தர் சொன்னார். பாவத்தை உதறி தள்ளுகிற அபிஷேகம். அவன் பொய் சொல்றான், நீ நம்புறியா? நம்பாத. இயேசு இனி உனக்கு தெளிவை கொடுக்கிறார். தெளிவு, தெளிவு, கிளாரிட்டி, கிளாரிட்டி. உனக்கு ஒரு கிளாரிட்டி. அப்பாலே போ சாத்தானே என்று சொல்ற ஒரு அத்தாரிட்டி. கிளாரிட்டி அண்ட் அத்தாரிட்டி. உயரங்கள் உனக்கு ஒன்றுமில்லை, மேன்மைகள் உனக்கு ஒன்றுமில்லை.
புயல் வந்து மோதியும் பெருங்காற்று வீசி வீழ்வது இல்லையே, நங்கூரம் நீர்தானே. சொல்லுங்க, நான் வீழ்வது இல்லை. சவால் விடுங்க பிசாசுக்கு. நான் வீழ்வது இல்லை. விழுந்து விழுந்து எல்றையா ஒவ்வொரு வாலிப கூட்டத்துக்கும் விழுந்து வருவேன், எழுப்பி விடுவார் கர்த்தர். இனி நீ விழுவது இல்லை. இனி நீ விழுவது இல்லை. இனி வஞ்சிக்கப்படுவது இல்லை. நங்கூரமான இயேசு உங்களோடு வரப்போகிறார். உங்க படகு அசையாது, மூழ்காது. உங்க மேல இருக்கிற திட்டத்தை சத்துரு கவிழ்த்து போட திட்டம் வச்சிருப்பானா, இன்றைக்கு இந்த வாலிப கூட்டத்தில் நங்கூரம் பொருத்தப்படுகிறது. உன் படகில் ஒரு நங்கூரம். கரங்களை தட்டி அந்நிய பாஷைகள்ல பேசு. கடைசி 60 செகண்ட், கடைசி 60 நொடி சத்தத்தை உயர்த்தி பேசுங்க. இயேசு உங்களுக்குள்ளே உருவாகுகிறார். இதோ நானும் அடிமை என்று தன்னை வெறுமையாக்கின மரியாளுக்குள் இயேசு உருவானது போல உங்களுக்குள் உருவாகி அவர் வெளிப்படுவார். இயேசு பிறக்க காலம் வந்துருச்சு. மதரக பதராதரே நிகலபதேசரே விபலாஷேதரே